ஸோ ஸ்டாக் மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரேடிங் கம்பெனி சொல்லுவோம். ஸோ நான் ட்ரேடிங் கன்சர்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கேஷ் மட்டும் இருக்கும், கேஷை வச்சு மட்டும் பிசினஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எதாவது சொல்லலாம் அப்படின்னா ஃபினான்ஸ் கம்பெனி மெயினாக சொல்லலாம். டூ வீலர் ஃபினான்ஸ் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ரீஃபினான்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. டூ வீலர் வெஹிக்கிள் ரீஃபினான்ஸ் பண்ணுவாங்க. கோல்டு லோன் சொல்லலாம். மந்த்லி ஃபினான்ஸ் எங்கேயோ வாங்கியிருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி கம்பெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங் கன்சர்ன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்படி அவங்க அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்றாங்க, அதுக்கு டேலியில என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ ட்ரேடிங் கன்சர்ன், நான் ட்ரேடிங் கன்சர்ன் இதுல மெயின் நம்ம என்ன கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் கிளாஸிஃபை பண்ணுவோம். ஆல்ரெடி எஸ்டர்டே பண்ணிருப்போம். நம்ம பேலன்ஸ் ஷீட்ல பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், இந்த ரெண்டு கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டேலியில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கௌண்டிங் பிசினஸ் கான்செப்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு டெப்ட் எவ்வளவு இருக்கு, கிரெடிட் எவ்வளவு இருக்கு, டெப்டாஸ்க்கு எவ்வளவு லோன் நம்ம லெண்ட் பண்ணிருக்கோம், கிரெடிட்டார்ஸ் வந்து எவ்வளவு லோன் பாரோ பண்ணிருக்கோம், கிரெடிட் லிமிட் எவ்வளவு இருக்கு, டெபிட் லிமிட் எவ்வளவு நம்ம அலோவ் பண்ணிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கோம், கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளவு பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம கம்பெனில பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல ரொட்டீனா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதை தான் பார்க்க போறோம். அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்ல பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள். ஸோ அது நான் ட்ரேடிங் கன்சர்ன், ட்ரேடிங் கன்சர்ன். ஸோ ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம். இந்த பவர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு எல்லாம் இருப்பாங்க. டைரக்டா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா டேலியில இன்க்ளூட் பண்ணிடுறேன். சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனா ஒவ்வொரு கம்பெனி பிசினஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லயும் பாத்தீங்க சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்மெட்ல இருக்கும். பேசிக் கான்செப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ல இருந்து ஒரு கார் லோன் வாங்குறேன். நான் ஒரு பினான்ஸ் கம்பெனி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கார் லோன் வாங்குறேன். ஸோ கார் லோன் வாங்கினேன் அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் கேஷ் மணி ரிசீவ் பண்றோம் நம்ம. ஸோ அந்த என்ட்ரி எதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? பேங்க்ல லோன் வாங்கினா சரி, கார் லோன் வாங்கினாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரெடிட்டர்ஸ் வந்து என்ன பண்றீங்க, சம் அமௌண்ட் ரிசீவ் பண்றீங்க, கிரெடிட் சேல்ஸ் பண்றீங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றீங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அது ட்ரேடிங் கன்சர்ன். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணாம ப்ராடக்டா ரிசீவ் பண்றோம். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், கேஷா வாங்காம ப்ராடக்டா வாங்குறேன். இட் இஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். அப்ப அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்ல நம்ம என்ட்ரி பண்ணி ஆகணும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி ஃபாலோ பண்ணுறது ட்ரேடிங் கன்சர்னுக்கு. நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னா ஒரு கார் லோன் வாங்குறீங்க, ஃபினான்ஸ் கம்பெனில ஒரு கார் லோன் ஜென்ரலா வாங்குறீங்க, எனி பேங்க். ஸோ அதை ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவோம், நம்ம இன்ட்ரெஸ்ட் தனியாக இதுக்கு இன்ட்ரெஸ்ட் தனியாக கால்குலேட் பண்றதுக்கு அதுல இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ற மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்றதெல்லாம் தனி கேட்டகரி, அது தனி செப்பரேட்டா ஒரு ஆக்டிவ் ஆப்ஷன் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், இன்ட்ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் தனியா இருக்கு. ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கார் லோன் வாங்குறோம்னா பினான்ஸ் கம்பெனில இருந்து. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் எத்தனை மாசம் பே பண்றீங்க? ஒரு 1 lakh வாங்குறீங்க, எக்ஸாம்பிள் 1 lakh என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கார் லோன் ஏதாவது 1 lakh எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். இந்த 1 lakh என்ன பண்றேன் அப்படின்னா 10,000 மந்த்லியா பே பண்றேன். ஸோ 10,000 பே பண்ணேன் அப்படின்னா நான் லோன் வாங்கும்போது என்ன பண்ணிருப்பேன், ஸோ லோன் கார் லோன் வாங்கியிருக்கேன், பிசினஸ் சிஸ்டம் என்ன பண்றேன், கார் லோன் வாங்குறேன். ஸோ அப்ப என்ன பண்றப்ப டேலியில எப்படி என்ட்ரி போகணும் நம்ம, அதே மாதிரி நம்ம அந்த லோனை திருப்பி ரீபே பண்ணும்போது எப்படி அந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும் அப்படிங்கிறே பார்க்க போறோம் நம்ம. ஸோ அதான் என்ன பார்க்க போறோம், அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் கன்சர்ன், நான் ட்ரேடிங் கன்சர்ன் பார்க்க போறோம். ஸோ அது ஒண்ணு. நெக்ஸ்ட் கன்சர்ன் பார்க்க போறோம் அப்படின்னா மல்டி கரன்சி பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லா சொல்லியிருப்பேன், கரன்சி ரீபன் சொல்லியிருப்பேன். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம் நம்ம வந்து. ஸோ அப்ப பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும் அப்படின்னா கரன்சில கன்வெர்ட் ஆகும், கரன்சி அமௌண்ட்ல இருந்து கன்வெர்ட் ஆகும். ஒரிஜினல் வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டே டு டே உள்ள டாலர் வேல்யூ, கரன்சி வேல்யூ, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கரன்சி வேல்யூ எவ்வளவு இருக்கு, இந்தியன் ரூபி வேல்யூ எவ்வளவு இருக்கு, டாலர் வேல்யூ எவ்வளவு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது டே டு டேல ஒரிஜினல் டேல் சாஃப்ட்வேர்ல ஆட்டோமேட்டிக்கா இன்க்ளூட் ஆகிடும். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரன்சி வேல்யூ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு நெட்ல பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ டிஃபைன்டா பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு டாலர் வேல்யூ மாறணும். டாலர் வேல்யூ என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா டாலர் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 rupees இருக்கு. இந்தியன் ருபீஸ் பாத்தீங்க அப்படின்னா டாலர் வேல்யூ ஒரு டாலர் வந்து 50 rupees வச்சுக்கோங்க. 50 rupees அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்ச்சேஸ் பண்றேன், பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்றேன் அப்படின்னா $100 கொடுத்துருக்கேன். நான் $100 அப்படின்னா 50 rupeesக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணும், இந்தியன் ரூபாய் கால்குலேட் போகணும். ஸோ நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். நம்ம ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதில் செட் பண்ணிக்கலாம். அது மல்டி கரன்சி. அதே மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு ரேட்ல இருக்கணும் அப்படிங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல ஃபிட் பண்ணிக்கலாம். இது மல்டி கரன்சி டிரான்சாக்ஷன். அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிரெடிட் லிமிட் எவ்வளவு கொடுக்குறீங்க, நம்ம எவ்வளவு கிரெடிட் லிமிட், கிரெடிட் சேல்ஸ் பண்றீங்க அதுல கிரெடிட் லிமிட் எவ்வளவு ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 1 lakh rupees என்ன பண்ணிக்கலாம், இந்த கிரெடிட்ல என்ன பண்ணிக்கலாம், நம்ம மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணல, நம்ம சேல்ஸ் பண்றோம். ஸோ அதுல கிரெடிட் லிமிட் செட் பண்றோம் அப்படின்னா நம்ம வாங்குற கஸ்டமர் வந்து கிரெடிட்டா வாங்கினாங்கன்னா 10,000 இல்ல 1 lakh வரைக்கும் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து அவங்க பாரோ பண்ணிக்கலாம். அப்ப அந்த கிரெடிட் லிமிட் எப்படி செட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh நான் செட் பண்ணிக்கிறேன் கிரெடிட் லிமிட்டுக்கு.
ஏபிசின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க 1 lakh செட் பண்ணிருக்கேன் நான். 1,10,000 1 lakh rupees 1 lakh 1 ரூபின்னு செட் பண்றேன். 1,01 செட் பண்றேன். அப்ப ஆட்டோமேட்டிக் எனக்கு என்ன வரணும், கிரெடிட் லிமிட் 1 lakh ஒன்லி அப்படின்னு எனக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். அந்த ஜேர்னல் என்ட்ரி எனக்கு அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா செட் பண்ணிக்கலாம். இது எல்லா கம்பெனிலும் பேசிக்கா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கஸ்டமருக்கு இவ்வளவு கிரெடிட் லிமிட் செட் பண்ணிருங்க, இதுக்கு மேல அவனுக்கு கடன் கொடுக்காதீங்க, இதுக்கு மேல அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம். ஒவ்வொரு பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாங்க, ட்ரேடிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க டிஃபால்ட்டா செட் பண்ண சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு கிரெடிட் சேல்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டைம் மேனேஜர் இருப்பாங்க, நமக்கு சேல்ஸ் மேனேஜர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு 2 இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அட்மின் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அட்மின் ஒரு தனியா இருக்கும். ஸோ உள்ள கிரெடிட் சேல்ஸ் பேக்கேஜிங் டிபார்ட்மெண்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும். ஸோ அட்மின் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மேனேஜர் எம்டி என்ன பண்ணிடுவாங்க, செட் பண்ண முடியாது அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமர் வந்து இவ்வளவு நம்ம கிரெடிட் சேல்ஸ் கேட்டிருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார், ஆஃப்டர் 10 days அப்புறம் ரிமைனிங் அமௌண்ட் டியூ அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ 10 days அப்புறம் 1 lakh rupees அவங்களுக்கு பே பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல டிஃபால்ட்டா என்ன செட் பண்ணிருப்பாங்கன்னா 1 lakh தான் அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது நம்ம அப்படின்னு டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம யார்ட்டும் என்ன எந்த ப்ரேயர் பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ட்ரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணிடும், வார்னிங் மெசேஜ் கொடுத்துரும். அந்த டிரான்சாக்ஷனை அக்செப்ட் பண்ணாது. டேலி டஸ் நாட் அக்செப்ட் தி கிரெடிட் லிமிட் அபோவ் தி டிரான்சாக்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிஃபால்ட்டா செட் பண்ணிக்கலாம். இது பேசிக்கா எதுல இருக்கும் அப்படின்னா நம்ம டேலி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இதில் பார்க்க போறோம் நம்ம. இது மூணுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், எல்லா பிசினஸ்லயும் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாதான் மல்டி கரன்சி தேவைப்படும் நமக்கு வந்து. இப்போ சாதாரண பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல சிவஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் பாக்ஸ் மூலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்ப இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பிளஸ் ஒரு எக்ஸ்போர்ட்டர் பாத்தீங்க அப்படின்னா டாலர் வேல்யூ எவ்வளவு இருக்கு, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டைம்ல எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பிசினஸ் எவ்வளவு நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும், டாலர் வேல்யூ பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கோல்டு ரேட்டை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா டாலர் வேல்யூ கரன்சி வேல்யூ மாறும். கண்ட்ரியோட கோல்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன மாறும் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட கரன்சி வேல்யூ மாறும். ஸோ வேர்ல்டு மார்க்கெட்ல இதான் பேசிக்கா ஃபாலோ பண்றாங்க. ஸோ எல்லா எவ்ரி டே பாத்தீங்க அப்படின்னா டாலர் வேல்யூ மாறிட்டே வந்துருக்கும். ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துருப்போம், நம்ம கோல்டு எப்போ மேக்ஸிமம் வாங்குவாங்க அப்படின்னா கிராம் ரேட் எப்போ டிகிரீஸ் ஆகுதோ அந்த டைம்ல கொஞ்சம் கோல்டு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வாங்குவாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் கூட்டிகிட்டே இருக்கு. டே பை டே பாத்தீங்க அப்படின்னா கிராமுக்கு வந்து இப்போ ஒரு பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 40,000 கிட்ட சம்திங் கிட்ட போயிடுச்சு நமக்கு. ஸோ கோல்டு ரேட் கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ எல்லா பிசினஸ் மேன் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த டேட்குள்ள ஷேர் மார்க்கெட் வேல்யூ, கோல்ட் ரேட் வேல்யூ, டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அப்போ ஒரு கண்ட்ரியோட மெயினா பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் டேக்ஸ் எதுக்கு அதிகமா போடுவாங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க டேக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. எல்லா பிசினஸுக்கும் கண்டிப்பா சப்சிடி, சப்சிடினா மானியம் சொல்லுவோம் நம்ம. விலையில்லா மானியம் மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, வேட்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. மானியம்னா சப்சிடி. எவ்ரி பிசினஸ் மேனுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணா கண்டிப்பா சப்சிடி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுல ஒன் ஆஃப் த கான்செப்ட் என்ன பண்றோம் நம்ம வந்து மல்டி கரன்சி நம்ம என்ன பண்றோம் ஃபாலோ பண்ணுறோம். இந்த 3 கான்செப்ட் என்ன போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் நான். ஸோ எல்லாரும் லேப்டாப் வச்சிருப்பீங்க நினைக்குவாங்க சார், அதை உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அதை பார்த்து கூட திரும்ப ஏதாவது டவுட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வேற டவுட்னா என்ன பண்ணாங்க பர்சனலா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் அக்கௌண்ட் வச்சல சிம்பிளா லெஜர் கிரியேட் பண்ணி என்ட்ரி மட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம சிம்பிளா தான் பார்த்துருக்கோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்ம அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம். டெப்டாஸ்க்கும் கிரெடிட்டாஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை பில்லா பே பண்றாங்க, எவ்வளவு அமௌண்ட் லோன் வாங்கிருக்கோம் நம்ம. ஒரு இப்போ 1 lakh ரூபி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கிரெடிட்டர்ஸ் வந்து லோன் வாங்குனீங்க அப்படின்னா அது எவ்வளவு இன்ஸ்டால்மெண்டா நீங்க பே பண்றீங்க. ஒரு 1 மந்த்துக்குள்ள எவ்ரி 10 days என்ன பண்ணா வந்து 30,000 பே பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த மாதிரி நீங்க டிபெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதே என்ன பண்ணிக்கலாம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்க்க போறோம். My screen visible, sir? Student, my screen is visible. It's audible. Hello, sir? Yes, sir. Okay, thank you. So first time already பார்த்ததான் working educational mode. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன்.
ஸோ கம்பெனி போகணும் அப்படின்னா ஷார்ட்கட் கீ தான் மெயினாக யூஸ் பண்ணணும். வந்து கீபோர்ட் தான் மெயினாக அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் ஆல் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம கொஞ்சம் அந்த அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வர் வைஸாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம முடியும். மவுஸ் இதில் யூஸ் பண்ணி பார்கோட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் டிஃபால்ட்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, ஷார்ட்கட் கீயே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. ஸோ Alt F3 like create company. So adala create company name, just enter control plus for save the company creation. ஸோ இதில் நான் வந்து இந்தியான்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்தியன் ருபீஸ் தான் உள்ள இருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன் இந்தியன் ருபீஸில் இந்தியன் ரூபாய் தான் இருக்கும். ஸோ அதர்வைஸ் ஐ ஷட் த கம்பெனி இன். ஸோ கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ கேருங்கிற கம்பெனி மட்டும் தான் எனக்கு ஓப்பன் இருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரேடிங் கன்சர்னுக்கு ஒரு நான் ட்ரேடிங் கன்சர்னுக்கும் ட்ரேடிங் கன்சர்னுக்கும் எப்படி அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் கம்பெனி ஃபீச்சர்ல எஃப்ல ஒன்று கம்பெனி ஃபீச்சர்ஸ், அதில் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் இது வந்து ஹாட் கீஸ் ஏ அக்கௌண்ட் ஃபீச்சர் என்ட்ரு கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் போய் மெயின்டைன் பில் வைஸ் டீடைல்ஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எஃப் இருக்கும். அதில் ஃபார் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆல்சோ நான் சொல்லியிருப்பேன். நான் ட்ரேடிங் கன்சர்ன் நான் ட்ரேடிங் கன்சர்ன் மீன் பண்ணியிருப்பேன். அதுக்கு நான் டெபினிஷன் தான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் ட்ரேடிங் கன்சர்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி மீன் பண்ணிக்கலாம். அவங்க எந்த ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து கேஷ் மட்டும் இருக்கும். ஸோ கேஷை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி மெயினாக சொல்லலாம், ஒரு சிட் ஃபண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. இந்த வீட்டு பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஏழை சீட் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்களா, அது சிஸ்டமிஸாக ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபார் நான் ட்ரேடிங் கன்சர்ன் ஆல்சோ எஸ் ஒய் press Y to enter, but default channel yes. So control plus A. So automatic default மாறிடும். இப்போ என்ன கிரியேட் பண்றேன் அப்படின்னா அக்கௌண்ட் போல லெட்ஜர்ல சிங்கிள்ல கிரியேட் பண்ண போறோம். ஸோ டிஃபால்ட்டா லெட்ஜர் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கும் பிளஸ் மல்டி கரன்சி என்ன பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்ப்போம். ஸோ டிஃபால்ட்டா நமக்கு என்ன லெட்ஜர் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னா கேஷ் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கும். டிஃபால்ட்டா உள்ள ரெண்டு லெட்ஜர் தான். ஒன்று வந்து கேஷ், இன்னொன்று வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிருக்கும். அது பேஜ் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ஆல்ட்ரேஷன் மாறிடும். ஸோ இப்போ நம்ம என்ன போறோம் அப்படின்னா டெப்டாஸ் நேம் கிரியேட் பண்ண போறோம், கிரெடிட்டர்ஸ் நேம் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். இது ரொம்ப நமக்கு இதில் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இப்போ நம்ம ட்ரேடிங் கன்சர்ன் தான் பார்க்க போறோம். பர்ச்சேஸ் சேல்ஸ் நமக்கு தேவையில்லை. நான் ட்ரேடிங் கன்சர்ன் பார்க்கறதுனால நமக்கு வந்து பர்ச்சேஸ் சேல்ஸுங்கிற அக்கௌண்ட் தேவையில்லை. ஸோ ட்ரேடிங் கன்சர்ன் மட்டும் நான் ட்ரேடிங் கன்சர்ன் பார்க்கறதுனால ஃபினான்ஸ் கம்பெனி தேவையான மெயினாக பார்த்தீங்கன்னா டெப்டாஸ் நேம், கிரெடிட்டர்ஸ் நேம், யாரெல்லாம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து லோன் வாங்கியிருக்காங்க அப்படிதான் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்க நேம் கிரியேட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா ஏபிசி கிரியேட் பண்றேன். ஏபிசிஎஸ் சன்ட்ரி கிரெடிட்டார் என்டர். இதுல மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கணும் வந்து எஸ் அவ்வளோ. வேற நீங்க இது டிஃபால்ட் தேவை, டிஃபால்ட் கிரெடிட் பிடிஆர் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது நம்ம எங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் என்ட்ரி போடுவோம்ல அதுல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க நமக்கு தேவையில்லை. ஏதாவது அன்வான்ட் ஆப்ஷன்ஸா இருந்துச்சா என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து எஃப் லெவல்ல போயிட்டு நோ கொடுத்துக்கோங்க, நோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏபிசிஎஸ் சன்ட்ரி கிரெடிட்டார் மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் கம்பல்சரி எஸ் கொடுத்தா மட்டும் தான் அந்த ஆப்ஷன் உங்களோட லெட்ஜர்ல ஆக்டிவேட் ஆகும், இன்னும் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ எஸ் கொடுத்துருங்க. கிரெடிட்டர்ஸோட பேங்க் டீடைல்ஸ், அவங்க பேங்க் மூலமா பே பண்றாங்களா இல்ல கேஷா பே பண்றாங்களா, பேங்க் மூலமா பே பண்ணா அவங்களோட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நம்பர், செக் நம்பர்லாம் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் என்ட்ரு பண்ணல, அது ஜஸ்ட் எஸ் கொடுத்துறேன். இங்க நம்ம என்ன பார்த்து பண்ண தெரியும், என்ன பார்த்து பார்ப்போம்னா ட்ரையல் பேலன்ஸ் கிரியேட் பண்ணும்போது இங்க நம்ம பேலன்ஸ் கிரியேட் பண்ணிருப்போம், டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா கிரியேட் பண்ணிருப்போம். இதுல நம்ம கிரியேட் பண்ணாலும் சரி இல்ல நம்ம வவுச்சர்ல என்ட்ரி பண்ணவும் பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் வவுச்சர் என்ட்ரி பண்ணா நமக்கு என்ன ஆகும், கரெக்டா டிஃபால்ட்டா கரெக்டா இருக்கும். எல்லா என்ட்ரியும் நம்ம என்ன கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். அதில் பஸ் ஜஸ்ட் என்டர் வித்வுட் பேலன்ஸ். ஸோ ஏபிசி கிரியேட் பண்ணிட்டேன் நான். ஏபிசி கிரியேட் பண்ணி சர்டிஃபிகேட் கிரெடிட்டார்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். யாரு கிரெடிட்டார்ஸ் டெப்டார்ஸ் என்ன பண்ணிக்கணும் டிபெண்ட் பண்ணி கிளியர் என்டர் பண்ணிக்கணும். ஏபிசி கிரியேட் பண்ணிக்கேன். எக்ஸ் ஒய் ஜெட் சன்ட்ரி டெப்டார்ஸ். ஸோ சேம் மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் எஸ். டிஃபால்ட்டா பேலன்ஸ் இல்லாமல் என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன போனேன் அப்படின்னா நான் ஏபிசி கிரெடிட்டார்ஸ் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணேன் லோன் பாரோ பண்ண போறேன். ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா 50,000 வாங்குறேன்.
மந்த்லி 10,000 நான் பே பண்ணிடுறேன். நான் இதை என்ன கால்குலேட் பண்ண அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணல. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு தனி ஆக்டிவேஷன் கீ இருக்கு. எப்பெல்லாம் அக்கௌண்ட் பிசில பார்த்து தெரியும். ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அட்வான்ஸ் பேராமீட்டர் இது செப்பரேட்டா உள்ளது. இதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் மெயினா பார்ப்போம். ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏபிசிஎஸ் 2 கிரெடிட்டார்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு 50,000 லோன் இருந்துச்சு. அவங்ககிட்ட என்ன பண்றேன், கிரெடிட் வாங்குறேன். அந்த கிரெடிட் என்ன பண்றேன் அப்படின்னா 10,000 மந்த்லி நான் பே பண்றேன் அப்படிங்க என்ன பண்ணிக்கிறேன் நான் வந்து அவங்கள்ட்ட டிஃபைன் பண்ணிருக்கேன். ஸோ அக்கௌண்ட் போல லெஜர் கிரியேட் பண்றோம் நம்ம. ஸோ இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா லோன் வாங்கினதுக்கு என்ட்ரி பண்ண போறேன். கிரெடிட் வாங்கியிருக்கேன், ஏபிசில இருந்து கிரெடிட்டர்ஸ் வந்து கிரெடிட் வாங்கியிருக்கேன், அதுக்கான என்ட்ரி போட போறேன். ஸோ கிரெடிட் வாங்கணும் அப்படின்னா கேஷ் நம்ம ரிசீவ் பண்றோம். ஸோ எனி ரிசீவ்ட் இன் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன், எனி ரிசீவ்ட் இன் பிசினஸ் டு என்டர் தி ரிசிப்ட் வவுச்சர். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும், ரிசிப்ட் வவுச்சர் என்ட்ரி பண்ணணும். இதே ஸ்டாக்கா ரிசீவ் பண்ண அப்படின்னா அது பர்ச்சேஸ். ஸோ கேஷ் ரிசீவ் பண்ண அப்படின்னா ரிசிப்ட் வவுச்சர்லாம் போட போறோம். லோன் தான் வாங்குறோம், இட்ஸ் லைபிலிட்டி. ஆனா இப்போ நம்ம கான்செப்ட் என்ன கான்செப்ட்ல வருது அப்படின்னா ரிசிப்ட் அப்படிங்கிற மீனிங்ல வருது. ஸோ F6 ரிசிப்ட். ஸோ யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றோம் நம்ம அடுத்து ஜேர்னல் பார்த்துட்டு போனோம். இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அக்கௌண்டிங் கோல்டன் ரூல்ஸை ஒவ்வொருலையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் குட்ஸ் ரிசீவ் பண்றீங்க. குட்ஸுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி மெட்டீரியல். மெட்டீரியல் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எதுல வரும் அப்படின்னா அக்கௌண்டிங் கோல்டன் ரூல்ஸ்ல எதுல வரும் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்ல வரும். ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் வந்து இல்லை அப்ளை ஆகும். இப்போ நம்ம பர்சனல் அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட்டார்ஸ்ங்கிறது ஒரு பர்சனல் ஒரு பேசன். ஸோ அவங்ககிட்ட நம்ம என்ன பண்றோம், அமௌண்ட் ரிசீவ் பண்றோம். அப்ப இங்க என்ன அக்கௌண்டிங் ரூல்ஸ் வரும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் வரும். ஸோ அதான் என்ன பண்ணோம் வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ நமக்கு யார் நமக்கு பணம் தராங்க அப்படின்னா கிரெடிட் த கிவர், ஏபிசிஎஸ் கிரெடிட்டர்ஸ் அவங்கள்ட்ட நம்ம ரிசீவ் பண்றோம். ஸோ அவங்கள என்ன பண்றோம், கிரெடிட் பண்ணிடுறோம். டெபிட் த ரிசீவர், கேஷை வச்சுக்கலாம், பேங்கை கூட வச்சுக்கலாம். ஸோ கேஷை நீங்க கேஷாக லோன் வாங்கினாலும் சரி, பேங்க் மூலமா நீங்க வாங்கினாலும் சரி. ஸோ நான் கேஷை காமிச்சுறேன். ஸோ ஏபிசி இருந்து லோன் ரிசீவ் பண்றேன். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ஏபிசி 2 கிரெடிட்டர்ஸ் இருக்கும். ஸோ ரிசிப்ட்ல கிரெடிட் தான் ஃபர்ஸ்ட் காமிக்கும். ஸோ இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஏபிசி கிரெடிட் தான் ஃபர்ஸ்ட் காமிக்கணும். அதை எடுக்க மெயின் அடிக்கும். ஒவ்வொரு வவுச்சருக்கும் ஒரு ஸ்பெசிபிகேஷன் ஃபீச்சர் இருக்கு. ஸோ அதான் நேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா ரிசிப்ட்ல வந்து கிரெடிட் தான் காமிக்கும். எப்போ பேமெண்ட்ல பாருங்க டெபிட் மாறிக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ F6 ரிசிப்ட்ல என்ன பண்றேன் அப்படின்னா கிரெடிட் காமிக்குது ஏபிசி. ஸோ எவ்வளவு அமௌண்ட் வாங்குறேன், 50,000 வாங்குறேன். ஒரு 50,000 லோன் வாங்குறேன், 5 இன்ஸ்டால்மெண்ட் 5 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றேன் அப்படின்னு. ஸோ என்ட்ரி கொடுத்தனையும் நீங்க அந்த லெஜர் கிரியேட் பண்றதுல மெயின்டெயின் பில் பேலன்ஸ் பில் பை பில்ல இந்த லெஜருக்கு எஸ் கோட் ஆப்ஷன் எஸ் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இது ஓப்பன் ஆகும். பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல போய் நியூ ரெஃபரன்ஸ்னா என்ன ரெஃபரன்ஸ் பண்ண போறீங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா 50,000 5 இன்ஸ்டால்மெண்ட் தான் பே பண்றேன் அப்படின்னு அக்ரி பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 101 ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். இந்த நேம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க நியூ ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த நேம் நீங்க எப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி என்ன பண்றேன், ஏபிசி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிம்பிளா கொடுத்துருக்கேன். ஸோ அதில் அமௌண்ட் கிரியேட் பண்றேன். எவ்வளவு அமௌண்ட் பே பண்றீங்க, 50,000 என்ன பண்றீங்க அப்படின்னா 1 மந்த் சரி 10 டேஸ் கொடுத்துருக்கேன். எவ்ரி 10 டேஸ் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா 10,000 பே பண்றேன். ஸோ 10,000 ஸோ கிரெடிட். அது மாதிரி திரும்ப அகைன் நியூ ரெஃபரன்ஸ் சேம் என்ன பண்றோம் அப்படின்னா ஏபிசி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 10 டேஸ் சொல்லியிருக்கேன். திரும்ப 10 டேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் சேம் டேட் தான் உங்களுக்கு வரும். 11th ஏப்ரல் வரும். நம்ம என்ன பண்ணோம்னா 20 டேஸ் இங்க மதியம் எக்ஸ்ட்ரா 10 டேஸ் கொடுக்குறோம். இங்க மந்த்தும் கொடுக்கலாம், நீங்க வீக்ஸ் மாதிரிலாம் கொடுக்கலாம். மேக்ஸிமம் நார்மலி பாத்தீங்க அப்படின்னா டேஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கிரெடிட்லையும் எத்தனை நாளுக்கு அப்புறம் கொடுக்குறீங்க, எத்தனை மந்த்துக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்க வந்து பிசினஸ்ல 50,000 வாங்குறாங்க, ஒரு 1 மந்த்துக்குள்ளேயோ இல்லை 5 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஆனால் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து 10 டேஸ் 20 டேஸ் 30 டேஸ்னு ஃபிட் பண்றேன். ஸோ திரும்ப அகைன் 10,000. ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கு, 50,000ல 20,000 பே பண்ண சொல்லிருக்கு, ரிமைனிங் 30,000 இருக்கு. ஸோ திரும்ப என்டர் ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் மாறிட்டே இருக்கும், ரிமைனிங் பேலன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். திரும்ப நியூ ரெஃபரன்ஸ் ஏபிசி தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ 30 டேஸ்க்கு அப்புறம் பே பண்றேன், ரிட்டர்ன் பண்றேன். திரும்ப அகைன் 10,000. அகைன் நியூ ரெஃபரன்ஸ் ஏபிசி 4 இன்ஸ்டால்மெண்ட் 40 டேஸ். இல்ல சார் நான் 40 டேஸ்க்குள்ள பே பண்ணல, லாஸ்ட் அமௌண்ட் என்ன பண்றேன், ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிடுறேன். அப்ப என்ன பண்ணுங்க 20,000 நீங்க ஃபுல்லா கொடுத்துடலாம். 20,000 கொடுத்துறேன். டெபிட்ல கேஷ். நீங்க ரிசிப்ட் ஜேர்னல் கான்ட்ரா இதுல நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா கேஷ் இல்லாம
எந்த என்ட்ரியும் பண்ண முடியாது. டெபிட்லயோ கிரெடிட்லயோ கேஷ் ஆர் பேங்க் இல்லாம எந்த என்ட்ரியும் ஃபிட் பண்ண முடியாது. கான்ட்ரால போனோம் அப்படின்னா பெட்டி கேஷ் பேங்க் இந்த 3 லட்சம் மட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எஃப்ஐ பேமெண்ட்ல ரிசிப்ட்லயும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெபிட்லயோ கிரெடிட்லயோ கண்டிப்பா கேஷ்ங்கிற என்ட்ரி ஏதாவது ஒரு என்ட்ரி டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ நான் கேஷ் கொடுக்காம இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேற என்ட்ரி சேஞ்ச் பண்ண அப்படின்னா என்ட்ரி அக்செப்ட் பண்ணாது. ஸோ கேஷ் இல்லாம டிஃபிகல்ட்டா கொடுக்க முடியாது. ஸோ எல்லா என்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கேஷ் எஃப்ஐ பேமெண்ட்லயும் F6 ரிசிப்ட் வவுச்சர்லயும் கண்டிப்பா கொடுத்தாங்க. ஸோ கேஷ் 50,000. ஸோ கிரெடிட் பாரோடு கிரெடிட் கொடுத்துருக்கேன் நான். அக்செப்ட். இப்போ ரிசிப்ட் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா லோன் வாங்கினதுக்கான என்டிஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிரெடிட்டர்ஸ்க்கு என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 10,000 பே பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிரெடிட் வாங்கினதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை 10,000 பே பண்ண போறேன். ஸோ பே பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட் எங்க போயிடும் எஃப்ஐ பேமெண்ட் வவுச்சர்ல போயிடும். யாருக்கு பே பண்ண போறோம் நம்ம யாருக்கு பே பண்ண போறோம் அப்படின்னா கிரெடிட்டர்ஸ்ல வாங்கின அமௌண்ட்டை திரும்ப ரீபே பண்றோம். ஸோ ஏபிசிஎஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் டெபிட். ஸோ எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுவோம் நம்ம 50,000 பேலன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. நான் என்ன போறேன் அப்படின்னா 10,000 பே பண்ண போறேன். இப்போ நீ என்ட்ரி போட்டீங்க ஜஸ்ட் ஒரு செக்அப் மட்டும் பண்ணிக்கணும். டிஸ்பிளேல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அவுட்ஸ்டாண்டிங். ஸோ உங்களுக்கு இல்லைன்னா பார்ட்னர் கீழே வரும் கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இதெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கிரெடிட் வாங்கியிருக்கேன். ஸோ பே பண்ணணும். பேயபிள்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஏபிசி ஆல்ட் அமௌண்ட் டீட்டெயிலாக வரணும். ஸோ நான் ஃபுல்லாக பே பண்ணிருக்கேன் நான். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா 4 நிமிஷம் மட்டும் வைக்க 4 நிமிஷம் பே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்ல பில்ஸ் பேயபிள். நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இருக்கு. கிரெடிட் வாங்கியிருக்கேன் 50,000 பே பண்ண வேண்டிய இருக்கு. அது 4 இன்ஸ்டால்மெண்டா பே பண்றேன் அப்படின்னு நான் என்ன பண்ணிருக்கேன் டிஃபைன் பண்ணிருக்கேன். நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த அமௌண்ட் பே பண்ண போறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர் ஏபிசி 10,000 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுமா சார்? இல்ல ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 சேர்த்து கொடுத்துறேன். நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல சேர்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 10,000 ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 2,000 என்ன பண்ணிக்கோங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 10,000ல 2,000 ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா 12,000 கொடுக்குறேன். 12,000 கொடுக்குறேன். ஜஸ்ட் என்டர். அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண பில் என்ன பண்றோம் அப்படின்னா பில் பில் பெண்டிங்ல இருக்கு. அந்த பில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அதுல நான் கிரியேட் பண்ண எல்லாமே டிஃபால்ட் ஓப்பன் ஆகும். ஏபிசி நான் கிரியேட் பண்ண எல்லா என்ட்ரி ஆட்டோமேட்டிக்கான டிஃபால்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 12,000ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 10,000 ரெடியூஸ் பண்ணிடுறேன். 10,000 ரெடியூஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் எனக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு 2,000 எனக்கு பேலன்ஸ் இருக்கு. திரும்ப அகைன் என்டர். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா 2,000 அதை டிஃபைன் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் நம்ம என்ட்ரி மட்டும் பிரஸ் பண்ணா போறோம். அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் பிரஸ் பண்ணா போறோம். டிஃபால்ட் ஆகும். கிரெடிட்ல கேஷ் ஜஸ்ட் என்ட்ரி அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 50,000 12,000 பே பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப அகைன் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ் பேயபிள் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். நான் பே பண்ணதுல ஆல்டி அக்கௌண்ட் டீட்டெயிலாக மாறும். ஆல்டி அக்கௌண்ட். ஸோ 50,000ல 2,000 பே பண்ணிட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 10,000 பேச்சு. செகண்ட் இதுல பாருங்க 10,000 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க 2,000 பே பண்ணிட்டீங்க. அப்ப அந்த ரிமைனிங் பேலன்ஸ் 8,000 ரிமைனிங் காமிச்சிடும். ஸோ மொத்தம் எனக்கு எவ்வளவு பெண்டிங் இருக்கு அப்படின்னா 38,000 பெண்டிங்ல இருக்கு. எனக்கு மொத்த பில் எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 38,000 எனக்கு பெண்டிங்ல இருக்கு. இது பில் வைஸா பாக்குறோம், செக் பண்ணி பாக்குறோம். ஸோ டோட்டல் என்ன பண்ணிக்கலாம் வந்து ரிமைனிங் அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா நம்ம பே பண்ணிக்கலாம். இதுதான் பில்ஸ் பேயபிள் பாக்குறது. இதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் இதே மாதிரி தான். இப்போ நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா சின்ன கன்ஃபியூஷன் ஆகும் நமக்கு. என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா பில்ஸ் பேயபிள் அதாவது நம்ம கிரெடிட் பண்ணோம் அப்படின்னா ரிசிப்ட் பேல போடுவோம். ரிசிப்ட்ல போடுவோம். நெக்ஸ்ட் அமௌண்ட்டை பே பண்றதுல பேமெண்ட்ல போடுவோம். இதே நீங்க லோன் கொடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டெப்டாஸ்க்கு லோன் கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸோ இதுக்கு டெப்டாஸ் அவங்க லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது பில்ஸ் ரிசீவபிள். ஸோ லோன் கொடுத்தோம் அப்படின்னா அதை ஏல என்ட்ரி பண்ணணும். லோன் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஏல என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் வச்சுல என்ட்ரி போடுறோம். கொடுத்த அமௌண்ட்டை கொடுத்த லோனை வந்து ரிசீவ் பண்ணும்போது நம்ம எதுல போடுவோம் அப்படின்னா ரிசிப்ட் வச்சுல போடுவோம். அப்படியே அது ஆப்போசிட். கிரெடிட்டாஸ்க்கு ஆப்போசிட் டெப்டாஸ் அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். நான் முதல்ல என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா அமௌண்ட் லோன் வாங்குறேன் கிரெடிட் வாங்குறேன் அப்படின்னா F6 ரிசிப்ட்ல போட்டுருவேன் ஏபிசி கொடுத்து. இப்போ அப்படியே நம்ம பண்ணா லோன் கொடுக்க போறீங்க நீங்க. ஸோ எக்ஸோ இஜெட் என்ன பண்றீங்க டெப்டாஸ் இருக்காங்க உங்களோட லோன் கேட்டிருக்காங்க கொடுக்க போறீங்க. என்ன பண்றீங்கன்னா ஒரு 25,000 லோன் கொடுக்குறீங்க. கிரெடிட் கேட்டிருக்காங்க உங்களுக்கு 25,000 கொடுக்குறீங்க. யார் கொடுக்க எக்ஸோ இஜெட் டெப்டாஸ் கொடுக்குறீங்க. ஸோ
லோன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுல போனோம்னா பேமெண்ட் வவுச்சர்ல போடும். ஸோ பேமெண்ட் வவுச்சர்ல அகைன் ரெஃபரன்ஸ். ஸோ XYZ அதே நான் கொடுக்க முடியாது, XYZ கொடுத்துறேன். XYZ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் தரேன் இருக்காங்க. ஸோ 10,000 தரேன் இருக்காங்க. நியூ ரெஃபரன்ஸ் XYZ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ 20 டேஸ்க்கு அப்புறம் இல்லைன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் ஃபுல் அமௌண்ட் அந்த 50,000 ஃபுல்லா முடிச்சிடறாங்க. ஜஸ்ட் என்டர் கேஷ் டெப்ட் முடிச்சிடும். ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ என்ன பண்ணிக்க நான் வந்து லோன் கொடுத்துருக்கேன். ஸோ பேமெண்ட் வவுச்சர்ல என்ட்ரி போட்டிருக்கேன். லோன் கொடுத்துட்டோம், இன்ஸ்டால்மெண்ட் அவங்க பே பண்றாங்க, நீங்க ரிசீவ் பண்றீங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், ரெடியூஸ் பண்ணணும். நம்ம வந்து இது மேக்ஸிமம் எங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, டூல ஃபினான்ஸ் வாங்கிருப்பீங்களா, பேங்க்ல வாங்கினாலும் சரி, டூல ஃபினான்ஸ் வாங்கினாலும் சரி, டியூ சார்ட் கேட்பீங்க. நான் எந்த மாசம் சார் டியூ கட்டணும், நான் எவ்ரி மந்த் 1 to 5 கட்டிருங்க அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபுல்லா ஆல் இன் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணிக்கோங்க, 1ஆம் தேதி நீங்க பேங்க்ல பேலன்ஸ் வச்சுக்கோங்க, பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டா அவங்க என்ன பேங்க்ல எடுத்துருவாங்க. ஸோ இது நம்ம பேசிக்கா ஃபாலோ பண்ணுவோம். இந்த டியூ சார்ட் சொல்லுவாங்கல்ல, அதான் இந்த டியூ சார்ட். இப்போ நான் கிரியேட் அகைன் ரெஃபரன்ஸ் கொடுத்து XYZ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கிரியேட் பண்ணாலும் அதான் டியூ சார்ட். அது ஒரு நான் இப்போ 2 இயர்ஸ் பே பண்ணுவேன், 2 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, அந்த டியூ சார்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இது டிஃபால்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லோன் கால்குலேஷன் சாப்பிட்டு தனியாக வச்சிருப்பாங்க, ஆக்டிவேட் பண்ணிருப்பாங்க. டிஃபால்ட்டா கால்குலேட் பண்ணிடுவோம். 1 lakh அமௌண்ட்டுக்கு எனக்கு வந்து மந்த்லி 1000 rupees பே பண்றாங்க, 10% இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்டோட கால்குலேட் பண்ணிட்டு டிமினிஷிங் பேலன்ஸ்ல ஆட்டோமேட்டிக் நேரம் ஒரு 10 மந்த்துக்குள்ள பே பண்றாங்க. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் பே பண்றாங்க, 2 இயர்ஸ் 24 மந்த்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், மாசம் எவ்வளவு அவங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு டியூ சார்ட் வந்து டேபிள் ஃபார்மெட்ல வந்துடும். எவ்ரி மந்த் 5 என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும். டியூ டேட் 5, எவ்ரி மந்த் 5 வந்துடும். அதுல எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும், மொத்த அமௌண்ட் அவங்க எவ்வளவு பே பண்ணுவாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். ஸோ ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட் அவங்க பே பண்ணணும் அப்படிங்கிற டியூ சார்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, டேபிள் ஃபார்மெட்ல கொடுத்துருவாங்க. ஸோ இங்க நம்ம அதான் என்ன பண்ணி நான் வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் தான் காமிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, லோன் கொடுத்துருக்கேன். ஸோ பேமெண்ட் வச்சுல போட்டிருக்கேன். அந்த லோனை ரிசீவ் பண்றேன் நான். ஸோ எதில் போறோம் அப்படின்னா F6 ரிசிப்ட். ஸோ டெப்டாஸ் கொடுக்குறாங்க, 25,000 இருக்கு. சேம் நீ 20,000 போட்டாலும் சரி, 25,000 போட்டாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 10,000 போட்டாலும் சரி, என்ன பண்றேன் அப்படின்னா 10,000 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃபுல்லா கட்டிடுறாங்க. 10,000 அகைன் ரெஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 10,000 ஜஸ்ட் என்டர். I just enter cash. Debt installment receive. சிம்பிளா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர். இப்போ என்ன பண்ண போறோம்னா பில்ஸ் ரிசீவபிள பார்க்க போறோம். ஸோ டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ் ரிசீவபிள். அதுல டெப்டார்ஸ் ஆல்டி அக்கௌண்ட்ல அவங்க 10,000 பே பண்ணிட்டாங்க, ரிமைனிங் 17,000 15,000 மட்டும் பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை மட்டும் தான் இதில் பார்த்துருக்கோம். ஸோ இதான் ஒரு பேசிக்கா உள்ள நான் ட்ரேடிங் கன்சர்னுக்கு. அதில் மென்ஷன் பண்ண ஒன்னே ஒன்று நான் ட்ரேடிங் கன்சர்னா பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணல, ஜஸ்ட் கேஷ் கொடுத்து கேஷ் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி லோன் கொடுத்து லோன் வாங்கியிருக்கோம். நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணது இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ண மாதிரி பண்ணுவோம். நம்ம இதே நம்ம கிரெடிட்டர்ஸ் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணி அமௌண்ட் லோன் வாங்கிருக்கோம்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும் எப்படி பண்ணணும் பார்த்துருக்கணும். அது பீஸ் பேபிள். அதே மாதிரி நீங்க ஒருத்தவங்களுக்கு டெப்ட் பண்ணி லோன் கொடுத்து கடன் கொடுத்து அவங்க இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணும், மந்த்லி பே பண்றேங்கிறாங்க, ரிசீவ் பண்ணும்போது எப்படி என்ட்ரி பண்ணுவீங்க அப்படிங்கறத பார்த்துருக்கோம். நம்ம இது பேசிக்கா உள்ள ஜஸ்ட் பேசிக்கா உள்ள நமக்கு வந்து ஒரு நான் ட்ரேடிங் கன்சர்னுக்கு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்குள்ள பேசிக்கா உள்ளதான் அதான் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து நம்ம அமௌண்ட் செட்டில் பண்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அமௌண்ட் செட்டில் பண்றாங்க. இப்ப இந்த 15,000 இருக்கு, எனக்கு என்ன பண்றாங்கன்னா 15 கிரெடிட்டாஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா 38,000 இருக்கு. இந்த 38,000 ஃபுல் செட்டில்மெண்ட் பண்றீங்க. ஃபுல்லா அமௌண்ட் செட்டில் பண்ண எப்படி சார் போகணும், அவுட் டைம் ஜாயின் போடணுமா, தேவையே கிடையாது. ஜஸ்ட் எதில் போனா போதும் அப்படின்னா டிஸ்பிளே போய் அக்கௌண்ட்ஸ் புக் ஒன்று இருக்கு. நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்துருப்போம், நம்ம வியூ பண்ணி பார்த்துருப்போம். இப்போ என்ன நம்ம ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ண போறேன். அக்கௌண்ட்ஸ் புக்ல போறீங்க, அக்கௌண்ட்ஸ் புக்ல போய் லெட்ஜர்ல போறீங்க, லெட்ஜர்ல போயிட்டு யாருக்கு அமௌண்ட் பே பண்ணணும், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்க்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ண போறேன். ஏபிசி சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 38,000 பேலன்ஸ் இருக்கு, அதுல ஃபுல்லா பே பண்ண போறீங்க. இப்போ ஜஸ்ட் செலக்ட் பண்ணோன்னே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும். அதுல போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ட் பிளஸ் பி பில் வைஸா பார்க்கணும். ஸோ பில் வைஸா பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஓப்பன் ஆயிரும். வந்து டீட்டெயிலா பார்க்கலாம்.
இது இல்லாம இந்த பில்வேஸ் போனதுக்கு அப்புறம் என்னன்னா திரும்ப அகைன் ஆல்ட் பிளஸ் பி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் ஆல்ட் பிளஸ் பி இருக்கும், பில் செட்டில்மெண்ட் இருக்கும். இப்போ நான் பண்ண 38,000 ஒரே செட்டில்மெண்ட் கொடுக்க போறேன், ஒரே செட்டில்மெண்ட் செட்டில் பண்றேன். ஸோ அப்போ நான் எப்படி நான் பே பண்ணணும்? ஜஸ்ட் கிளிக் என்ன பண்ணா போதும், பில் செட்டில்மெண்ட் கிளிக் பண்ணா போதும், ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா பில் செட்டில்மெண்ட் மட்டும் கிரியேட் பண்றேன், ஸோ அதை மட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பில் செட்டில்மெண்ட், அக்கௌண்ட், கேஷ், நரேஷன், செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் ஜஸ்ட் இந்த டைரக்டா லெட்ஜர்ல போயிடும். எவ்வளவு அமௌண்ட் பே பண்ண ஃபர்ஸ்ட் இதுல நீங்க அப்படின்னா பத்திரம் டிஃபால்ட்டா காமிக்கிறோம். ஏபிசிக்கு பே பண்ண போறீங்க 38,000 ஃபுல்லா கொடுத்தா போதும், 38,000 ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறீங்க. அமௌண்ட் ஃபுல்லா செட்டில் பண்றேன், பெண்டிங் அமௌண்ட் கிடையாது. செட்டில்மெண்ட் கிளிக் பண்ணா போதும், டிஃபால்ட்டா நம்ம எங்க போயிடும் அப்படின்னா லெட்ஜருக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு போயிடும். ஃபுல் அமௌண்ட் நம்ம செட்டில் பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு போயிடும். ஸோ இது ஃபுல் செட்டில்மெண்ட் ஃபுல்லு. இதுதான் பேசிக்கா நம்ம என்ன போறோம் அப்படின்னா ட்ரேடிங் கன்சர்ன், நான் ட்ரேடிங் கன்சர்ன் நம்ம பார்க்க போறோம். ஸோ ட்ரேடிங் கன்சர்ன்ல இதான் பேசிக். ஃபுல் செட்டில் பண்ற அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ண அடிப்பாகணும், அமௌண்ட் பே பண்ண அடிப்பாங்க பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளா இதே இது ட்ரேடிங் கம்பெனிக்கு எப்படி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்க, அங்க என்ன பண்ணீங்கன்னா அட்வான்ஸ் பே பண்ணி விடுறாங்க. இப்போ கிராக்கர்ஸ்லாம் மெயினாக பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராக்கர்ஸ் ஷாப்ல இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா பல்கா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, குட்ஸை ரிசீவ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அவங்க கிராக்கர்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ ரிமைனிங் என்ன பண்ணா 1 மந்த்துக்கு அப்புறம் பே பண்ணுவாங்க. அப்போ அந்த அட்வான்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ரிமைனிங் அமௌண்ட் கால்கே போவோம். அது எப்படி பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம், ட்ரேடிங் கன்சர்னுக்கு பார்க்க போறோம். ஸோ ட்ரேடிங் கன்சர்ன் பார்க்க போறோம், என்ன பண்ணோம் அப்படின்னா F11 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் for non-trading concern also. ஜஸ்ட் என்ன போறோம் அப்படின்னா அக்கௌண்ட் போல நான் ட்ரேடிங் கன்சர்ன் பார்க்க போறோம். இப்போ கண்டிப்பா நம்ம என்ன கிரியேட் பண்ணி ஆகணும், ட்ரேடிங் கன்சர்ன் கண்டிப்பா நம்ம என்ன கிரியேட் பண்ணி ஆகணும், பர்ச்சேஸ் சேல்ஸ் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அக்கௌண்ட் போல லெட்ஜர்ல சிங்கிள் கிரியேட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். கிரெடிட் பர்ச்சேஸ் நீங்க கிரியேட் பண்ணா சரி, கேஷ் பர்ச்சேஸ் கிரியேட் பண்ணா சரி. ஆனா மேக்ஸிமம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், இன்டர் சேல்ஸ் பர்ச்சேஸ், இன்ட்ராஸ்டேட் பர்ச்சேஸ், லோக்கல் பர்ச்சேஸ், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிடுவாங்க, லோக்கல் சேல்ஸ், இன்டர்ஸ்டேட் சேல்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி தனித்தனி டிபெண்ட் பண்ணி பிரிச்சுருவாங்க. ஸோ இங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஜஸ்ட் என்டர். இங்க நம்ம மெயின்டைன் பில் பை பில்லிங் ஆக்டிவேட் ஆகாது, டிஃபால்ட்டா அதுவே போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. எங்க வந்துடும் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ண யார் உள்ள இன்க்ளூட் ஆவாங்க அப்படின்னா சென்ட்ரி கிரெடிட்டர்ஸ் உள்ள இன்க்ளூட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க நேம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்கூல் நீங்க படிச்சிருப்பீங்க, 12th ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் படிக்க படிச்சிருப்பீங்க, 11th கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் நேம் எல்லாம் பண்ண முடியாது. கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சன்ட்ரி டெப்டார்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அது பேசிக் அக்கௌண்டிங் ரூல்ஸ். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இங்க நமக்கு பிபிஐக்கு இன்னும் அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அது டிஃபால்ட்டா மாறிடும். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன், சேம் அஸ் சேல்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். ஸோ சேல்ஸ் உங்களுக்கு என்டர் கொடுத்து ஆட்டோமேட்டிக் எங்க போயிடும் அப்படின்னா அன்எக்ஸ்பிளைன் பேர் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா உள்ளது. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் நமக்கு இதுல காமிக்காது. ஸோ டெப்டார்ஸும் கிரெடிட்டார்ஸும் டிஃபால்ட்டா மாறிக்கும். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா பர்ச்சேஸ் சேல்ஸ் கிரியேட் பண்றேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கிரெடிட் சேல்ஸ் பண்றேன். நான் வந்து எனக்கு என்ன பண்ணிக்காங்க XYZக்கு சன்ட்ரி டெப்டார்ஸ் என்ன பண்ணிக்க எனக்கு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் 10,000 உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன். இன்னைக்கு ரிமைனிங் பேலன்ஸ் என்ன பண்றேன், குட்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பே பண்றேன் அப்படிங்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வாங்கினதுக்கு என்ன பண்ண போறோம், என்ட்ரி போறோம். நம்ம வந்து அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கோம். ஸோ XYZ ரிசிப்ட்ல போட போறோம். நம்ம XYZ டெப்டார்ஸ் அவர்கிட்ட என்ன பண்றோம், வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். நம்ம எவ்வளவு இருக்கேன் அப்படின்னா 10,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நான். F6 ரிசிப்ட் XYZ 10,000 என்ன பண்றேன் அப்படின்னா அட்வான்ஸ் ரிசீவ் பண்றேன். 10,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ செலக்ட் அட்வான்ஸ் அகைன் ரெஃபரன்ஸ் நியூ ரெஃபரன்ஸ் ஆன் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அட்வான்ஸ் கிளிக் பண்றேன். அட்வான்ஸ் வாங்குறேன். என்ன நேம்ல வாங்குறேன் அப்படின்னா சேல்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன். அட்வான்ஸ் 1 என்டர் பண்ணிடுறேன்.
டேட் தேவையில்ல, அட்வான்ஸா வாங்கியிருக்கேன். டேரக்டா என்ன பண்ணேன் 10,000 அப்படிங்க என்ன பண்ணீங்க அட்வான்ஸ் தான். டெபிட்ல கேஷ் காமிக்குது அப்படின்னா பேலன்ஸ் இல்லை உங்களுக்கு கையில கேஷ் இல்லை உங்களுக்கு, நீங்க என்ன பண்றீங்க நெகட்டிவ் கேஷ் காமிக்க உங்களுக்கு. அது வார்னிங் ஆட்டோமேட்டிக் காட்டாச்சு. என்ன பண்றேன் 10,000 அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அவங்க. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா F8 சேல்ஸ் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்ட்ரி கிரியேட் பண்ண போறேன். இது வந்து என்ன ஃபார்மெட்ல நமக்கு வந்து இன்வாய்ஸ் ஃபார்மெட்ல வருது, நமக்கு அக்கௌண்டிங் வச்சு ஃபார்மெட்ல வரணும். Ctrl+B டெபிட் கிரெடிட் ஃபார்மெட்ல மாறிடும். ஸ்டாக் கிரியேட் பண்ணி பில் ஃபார்மெட்ல வரணும் அப்படின்னா அகைன் Ctrl+B டிஃபால்ட்டா மாறும். Ctrl+B பிரஸ் பண்ணா நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன மாறும் அப்படின்னா இன்வாய்ஸ் ஃபார்மெட்டுக்கு மாறும். நெக்ஸ்ட் எதுக்கு மாறும் அப்படின்னா அக்கௌண்டிங் ஃபார்மெட் மாத்திரம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Ctrl+V பிரஸ் பண்ணா போதும். ஸோ Ctrl+B இன்வாய்ஸ் ஃபார்மெட்டுக்கு மாத்திரம் என்னன்னு. ஸோ XYZ என்ன பண்றாங்க நம்மள வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்றாங்க XYZ. ஸோ எவ்வளவுக்கு வாங்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு 50,000க்கு வாங்குறாங்க. நம்ம எதுக்கு வாங்குறாங்க. ஸோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா அட்வான்ஸ் 10,000 வாங்கியிருக்கேன் நான். யார்ட்ட XYZ வாங்கியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்றேன் நான் அட்வான்ஸ். அகைன் ரெஃபரன்ஸ்ல அட்வான்ஸ் வாங்கின அமௌண்ட் இருக்கு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுறேன் போய் செலக்ட் பண்ணிடுறேன். அகைன் ரெஃபரன்ஸ்க்கு என்ன பண்ணிடுறேன் அட்வான்ஸ் வாங்கின அமௌண்ட் 10,000 இருக்கு. ஸோ செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ அட்வான்ஸ் கழிச்சது போக 10,000 என்டர் பண்றேன். ரிமைனிங் அமௌண்ட் என்னது நியூ ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஏன்னா 50,000 என்ன பண்ணி கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கேன். அதுல என்ன இருக்கு எனக்கு வந்து அட்வான்ஸ் ஆல்ரெடி ரிசிப்ட்ல என்ட்ரி போட்டேன் நான். ஸோ அதை 10,000 ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 40 என்ன பண்றேன் வந்து கிரெடிட் என்ன பண்ணிக்கோங்க எனக்கு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன் திரும்ப உங்களுக்கு செட்டில் பண்றேன் உங்களுக்கு அப்படிங்கிறா. என்ன பண்றேன் அப்படின்னா XYZ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதே என்ட்ரில போட்டிருக்கேன். என்ன பண்றேன் சேல்ஸ் இன்ஸ்டால் கிரியேட் பண்றேன். இன்ஸ்டால் 1. ஸோ 40,000 ஒரே செட்டில்மெண்ட் தரேன் இருக்காங்க. ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் தரேன் இருக்காங்க வந்து சரிங்களா. ஸோ ஏப்ரல் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் மேல தரேன் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருக்கு 30 டேஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மே 40,000 அமௌண்ட் செட்டில் பண்றேங்கிறாங்க. ஜஸ்ட் என்டர் சேல்ஸ் credit sales advance adjusted just நம்ம ரெஃபரன்ஸ் என்ன பண்றோம் வந்து நரேஷன் என்டர் பண்ணிக்கோ. என்ன பண்றேன் அப்படின்னா 50,000ல அட்வான்ஸ் 10,000 வாங்க ரெடியூஸ் பண்ணிட்டு நான் 40,000 என்டர் பண்ணிருக்கேன். இப்போ என்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சேம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ட்ரி எடுத்து பார்க்க போறோம். நம்ம டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள் டெப்டார்ஸ். இதுல பார்த்து தெரியும் உங்களுக்கு வந்து பழைய பேலன்ஸ் 50,000 இருந்துச்சு. நான் முதல்ல என்ட்ரி என்ன பண்ணலாம் வந்து அந்த பழைய ஃபர்ஸ்ட் நான் ட்ரெயினிங் கன்சென்ட் இருக்கும்போது அதை போட்ட என்ட்ரி அது அப்படியே தான் இருக்கும். இது கிரெடிட் சேல்ஸ் பண்ணதுல அந்த 50,000 கிரெடிட் சேல்ஸ் பண்ணேன். அந்த 10,000 ருபீஸ் நான் என்ன பண்ணிட்டேன் வந்து அட்வான்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் என்ன பண்ணிட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ரிமைனிங் 40,000 நியூ ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக் இதான் ஒரு ட்ரேடிங் கன்சர்னுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய என்ட்ரி. ட்ரேடிங் கன்சர்னுக்கு இந்த மாதிரி சிம்பிளா ஃபாலோ அட்வான்ஸ் வாங்கினா சரி இல்ல கிரெடிட் சேல்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணலாம். ட்ரேடிங் நான் ட்ரேடிங் கன்சர்ன் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இல்ல 3 ஸ்டாப் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி எங்கே வரும் அப்படின்னா பர்ச்சேஸ்க்கும் வரும். நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிருக்கீங்க ரிமைனிங் அமௌண்ட் அதே ஒரு என்ட்ரி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. நான் சேம் என்ன பண்றேன் அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். ஸோ அட்வான்ஸ் நான் பே பண்றேன். அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணேன் அப்படின்னா எஃப்சி ரிசிப்ட் அட்வான்ஸ் பே பண்றேன். நான் வந்து ஸோ யாருக்கு பே பண்றேன் ஏபிசிக்கு நான் பே பண்றேன். ஒரு 5,000 என்ன பண்ணிருக்கேன் ஏபிசிக்கு அட்வான்ஸ் நான் பே பண்ணிருக்கேன். உங்க பேலன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏபிசிக்கு ஃபுல் அமௌண்ட் நான் செட்டில் பண்ணேன். நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பில் செட்டில்மெண்ட் காமிச்சிருப்பேன். ஃபுல் அமௌண்ட் ஏபிசிக்கு நான் செட்டில் பண்ணிட்டேன். நான் ஸோ அதை காமிச்சிருக்கேன். 5,000 என்ன பண்றேன் வந்து நான் பே பண்றேன். என்ன அட்வான்ஸ் நான் பே பண்றேன். ஸோ என்ன பண்றேன் வந்து பர்ச்சேஸ் அட்வான்ஸ் அப்படி நேம் கொடுத்துக்கிறேன். டேட் கொடுத்த தேவையில்ல 5,000 அட்வான்ஸ் நான் பே பண்றேன். கிரெடிட்ல கேஷ் அட்வான்ஸ் என்ன பண்றேன் வந்து பே பண்ணிருக்கேன். இப்ப கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ண போறேன். நான் அகைன் Ctrl+D அக்கௌண்ட் இன்வாய்ஸ் ஃபார்மேட். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் நான் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட் நமக்கு என்ன வந்துடும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் நேம் நமக்கு வந்துடும்.
கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா சண்டே டெப்டாஸ் நேம் வரும். நீங்க கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றேன் சண்டே கிரெடிட்டாஸ் ஏபிசி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏபிசி அக்கௌண்ட். ஸோ ஏபிசி அக்கௌண்ட்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் என்டர் சப்ளை டீடைல்ஸ். என்ன பண்றேன் அப்படின்னா 5,000 நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு என்ன பண்ண வந்து ஒரு 35,000 என்ன பண்றேன் நான் வந்து குட்ஸ் வாங்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தனையும் அகைன் ரெஃபரன்ஸ் அதுல அட்வான்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் இருக்கு அது இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு, அட்வான்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் 5,000 ஜஸ்ட் என்டர் 5,000. ரிமைனிங் அமௌண்ட் என்ன பண்ணீங்க வந்து நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. நீங்க அப்படியே என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நியூ ரெஃபரன்ஸ் வராது. நியூ ரெஃபரன்ஸ் கிரியேட். இப்போ என்ன பண்றேன் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட். நான் வந்து பே பண்ணிட்டு இருக்கேன். அட்வான்ஸ் கழிச்சப்போ ரிமைனிங் 50,000 மட்டும் பே பண்ணா போதும். ஸோ பர்ச்சேஸ் 35,000 நரஸ் நீங்க எழுதணும் டைப் பண்ணா சரி. ஸோ என்ன பண்ண வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் நான். இப்போ என்ன போறோம்னா அதே சேம் டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ் பேயபிள் சண்டரி கிரெடிட்டார்ஸ். ஸோ அதில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 30,000 வாங்கினது லாஸ்ட்டாக வாங்க இருக்கும். கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணப்போ உள்ள என்ட்ரி ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இதான் ஒரு ட்ரேடிங் கன்சர்ன்ல ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்பிள் என்ட்ரி. ஸோ ட்ரேடிங் கன்சர்ன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது சரி சேல்ஸ் பண்ணும்போது சரி அட்வான்ஸ் என்ன பண்ணிக்கலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை எந்த டேட்ல பே பண்ணுவாங்க அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த டிஃபால்ட்டா உள்ளது. ஸோ இப்போ இது ஓகே. இதே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரெடிட் லிமிட் செட் பண்ணணும். போது கிரெடிட் லிமிட் எப்படி செட் பண்ணணும் நம்ம அப்படிங்கிற பார்க்க போறோம். அதாவது ஒரு டெப்டாஸ்க்கும் கிரெடிட்டாஸ்க்கு என்ன போறோம் வந்து கிரெடிட் லிமிட் எப்படி செட் பண்றது அப்படிங்கிற பார்க்க போறோம். அதாவது இப்போ ஒரு 50,000க்கு மேல இந்த சப்ளை இந்த கஸ்டமருக்கு 50,000க்கு மேல நான் வந்து லோன் கொடுக்க மாட்டேன், ப்ராடக்ட் ஆக மாட்டேன், கிரெடிட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு செட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் லிமிட் அட்ஜெக்ட் பண்ணணும். நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணா போதும் F11 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் மெயின்டைன் பட்ஜெட்ஸ் அண்ட் கண்ட்ரோல். கிரெடிட் கண்ட்ரோல் பார்க்க போறோம் நம்ம. ஸோ மெயின்டைன் பட்ஜெட்ஸ் அண்ட் கண்ட்ரோல். எஸ் ஜஸ்ட் என்டர் டு சேவ் ஆர் கண்ட்ரோல் பிளஸ் ஏ. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டேன் நான். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா புதுசாக ஒரு டெப்டாஸ் கிரியேட் பண்றேன். நியூ டெப்டாஸ் கிரியேட் பண்றேன் நான். ஸோ அக்கௌண்ட் இன்ஃபோ லெட்ஜர் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிரெடிட் லிமிட் எப்படி செட் பண்றேன் பார்க்குறோம். கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது இந்த டெப்டாஸ்க்கு இந்த கஸ்டமருக்கு இவ்வளவுதான் கிரெடிட் கொடுக்க முடியும், இவ்வளவு கிரெடிட் கொடுக்க முடியாது அப்படின்னு டிஃபால்ட்டா ப்ரீ டிஃபால்ட்டா நம்ம செட் பண்ணிடுறோம். நம்ம வந்து ஏன்னா ஒவ்வொரு டைம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வாங்கணும்னா மேனேஜர் என்ன சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து 50,000 மேல என்ன பண்ணாதீங்க கிரெடிட்டுக்கு ப்ராடக்ட் கொடுக்காதீங்க, ஏன்னா பழைய பெண்டிங் இருக்கு. ஸோ 50,000 மட்டும் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க. ஸோ டிபெண்ட்ல ஓரளவு கூட கம்யூனிகேட் பண்ணலாம். அவங்க ஒரு ரிட்டன் டாக்குமெண்டா கொடுக்கலாம், இல்லை ஓரளவு கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ஓரளவு கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும் அதில் டிஃபால்ட்டா செட் பண்ணிடணும். அதில் ஸோ லெட்ஜர் கிரியேட் பண்றேன், டெப்டாஸ் லெட்ஜர் கிரியேட் பண்றேன் நான். என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேபிஎஸ் கிரியேட் பண்றேன். ஸோ இதுல உங்களுக்கு வந்து கேபிஎஸ் அவங்க என்ன சொல்றோம் அப்படின்னா சன்ட்ரி டெப்டாஸ். ஸோ மெயின்டைன் பில்ஸ் பை பில். எஸ் கிரெடிட் லிமிட் இங்க நம்ம என்ன பண்ணிடுறோம் அமௌண்ட் செட் பண்ணிடுறோம். நம்ம வந்து எவ்வளவு கிரெடிட் கொடுக்க போறீங்க உங்களுக்கு வந்து அப்படிங்க நம்ம என்ன பண்ணிடுறோம் டிஃபால்ட் செட் பண்ணி. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 50,000 செட் பண்றேன். 50,000 மட்டும் தான் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கொடுக்க முடியும் அப்படி என்ன பண்றேன் அப்படின்னா செட் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் 50,000 என்டர். ஜஸ்ட் என்டர். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா சேம் என்ன பண்ண போறேன் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் போறேன் நான். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ல F8 சேல்ஸ் அக்கௌண்டிங் ஃபார்மேட். ஸோ கேபிஎஸ்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ 50,000 ஒன்னு கிரியேட் பண்றேன். 50,001 என்டர் பண்ணிட்டேன். நியூ ரெஃபரன்ஸ் சும்மா ஜஸ்ட் என்டர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நீங்க கரெக்டா ப்ராப்பரா நீங்க செட் பண்ணி வந்து உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டை மட்டும் நான் டிஃபைன் பண்றேன். என்ன பண்றேன் ஜஸ்ட் என்டர் பண்றேன் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ என்ன சார் எல்லாம் என்டர் பண்ணி சொல்றேன், என்ன அக்செப்ட் பண்ணி சொல்லு சார். இப்போ என்டர் கொடுக்கும்போது பாருங்க கிரெடிட் லிமிட் ஆஃப் கேபிஎஸ் 50,000 எக்ஸீட் கரண்ட் 50,000 rupees 1. 50,000 நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கிரெடிட் லிமிட் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க 50,000 நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா செட் பண்ணிருக்கீங்க. ஸோ டிஃபால்ட்டா நமக்கு என்ன பண்ணிடுறோம் வார்னிங் மெசேஜ் கொடுத்துரும் நமக்கு வந்து. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிருக்கு நான் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது 50,000 தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டா மாறும். ஸோ ஓவர் டைம் நம்ம சேஞ்ச் பண்ணுமா சார் கண்டிப்பா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ 50,000 சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து 1 lakh வரை கொடுங்க அப்படின்னா திரும்ப நம்ம என்ன பண்ணோம் அக்கௌண்ட் போல போய் இதுல வரமாட்டிக்கப்ப என்ன பண்ணோம் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் போல போய் லெட்ஜர்ல போய் அல்டரேஷன்ல போவோம். அல்டரேஷன்ல போய் என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப அதை கேபிஎஸ் செலக்ட் பண்ணிட்டு அல்டரேஷன் என்டர் கொடுத்துடணும்.
இப்போ 50,000 மேல கொடுக்கலாமா சார்? கொடுக்கலாம். 1 லேக் மேலே ஒவ்வொரு டைம் நீங்க மாத்தினா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 லேக் கொடுத்துருக்கேன் நான். ஸோ 1 லேக் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேபிஎஸ் என்டர் பண்றேன் பாருங்க. அக்கௌண்ட் வச்சிட்டு போறேன். F8 சேல்ஸ் ஸோ இதில் என்டர் பண்றேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா கேபிஎஸ்க்கு 50,000 என்டர் பண்றேன். அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா பாருங்க 90,000 என்டர் பண்ணுங்க. 99,999 அப்படி என்டர் பண்றேன். 99,999 என்டர் பண்றேன். 1 லேக் ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி என்டர் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கிரெடிட்ல சேல்ஸ் அக்செப்ட் பண்ணிச்சேன். ஏன்னா கிரெடிட் லிமிட் நான் 1 லேக் செட் பண்ணிருக்கேன். 1 லேக் 1 ரூபாய் கம்மியா இருக்கு. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அதே என்ட்ரி திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா 1 லேக் 1 ரூபாய் என்டர் பண்றேன். 1 லேக் அண்ட் 1 ரூபாய் என்டர் பண்றேன். இப்போ டிஃபால்ட் அக்செப்ட் பண்ணாது. 1 லேக் 1 ரூபாய் சேல்ஸ் ஆட்டோமேட்டிக் இறங்கும். கிரெடிட் லிமிட் ஆஃப் கேபிஎஸ் 1 லேக் ரூபாய் ஒன்லி. ஸோ இதான் நம்ம என்ன பண்றோம், கிரெடிட் லிமிட் செட் பண்றோம். வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் டெப்ட் ஆப்ஸ் வந்து இவ்வளவு டெப்ட் போகணும், பேட் டெப்ட்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக. மெயினா வந்து இந்த பேட் டெப்ட்ஸ் வார கட்டம் சொல்லுவோம்ல, அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கிரெடிட் லிமிட் செட் பண்ணிடுவாங்க. ஒரு பட்ஜெட் கண்ட்ரோல் போடு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ மாதிரி டெப்ட் ஃப்ளோ கிரெடிட் ஃப்ளோ வந்து கரெக்டாக அவங்க என்ன பண்ணி ஆகணும், மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த லிமிட் செட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம என்ன பண்றோம், எப்பெல்லாம் உள்ள போய் மெயின்டைன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல செட் பண்ணிடுறோம். அதுல நம்ம கிரெடிட் லிமிட் நமக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால என்ன பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன நடத்தினேன் அப்படின்னா இந்த மெயின்டைன் பில் பை பில் நடத்தினேன். உங்களுக்கு இந்த பில்ஸ் அவுட் ஸ்டாண்டிங் தான் இருக்குல்ல, பில்ஸ் அவுட் ஸ்டாண்டிங் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ண டீச் பண்ணக்கு அப்புறம் தான் இது காமிச்சேன். ஏன்னா அது பண்ணா நமக்கு இது என்ட்ரி பண்ணும்போது ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்துட்டு இருப்பேன். உங்களுக்கு இது என்ன ஆப்ஷன் என்ன பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் உங்களுக்கு செட் பண்ணுங்க. இதுதான் என்ன பண்ணுவோம் பண்ண நம்ம வந்து கம்பெனியில் அவுட் ஸ்டாண்டிங் ஃபாலோ பண்ணக்கூடிய மெயின் ப்ரொசீஜர். இது எல்லா கம்பெனி கன்சர்ன்லையும் சிம்பிளா தான் இருக்கும். நமக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணி மட்டும் என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கணும். திரும்ப அகைன் சேஞ்ச் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் பண்ணணும் நம்ம அப்படிங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டிஃபால்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக்கா உள்ளது. ஸ்டூடெண்ட் ஹலோ, ஹலோ சார் கேக்குதாப்பா? கேக்குது சார். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? கொஞ்சம் புரிஞ்சிருக்கா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? எஸ் சார். சார் ஒரு தடவை கிரெடிட் லிமிட் மட்டும் சொல்லி கொடுங்க சார், செட் பண்றது. கிரெடிட் லிமிட் மட்டும் ஓகே சார், கண்டிப்பா. திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஒன் செகண்ட், அக்கௌண்ட் இன்ஃபோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எஃப்ல உள்ள போயிட்டு அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் மெயின்டைன் பில் பை பில். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா இது பட்ஜெட் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம செட் பண்ணிக்கணும். கம்பெனிக்கு வந்து எவ்வளவு பெட்டி கேஷ் கொடுக்கணும், எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் போடணும், சேலரி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு, இந்த மந்த் எவ்வளவு பட்ஜெட் கிரியேட் பண்ண போறோம் நம்ம, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய கான்செப்ட். அதுல உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா அவுட் ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்ல டைப் பண்ண கிரெடிட் லிமிட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். என்ன பண்ணி நம்ம எஸ் கொடுத்துறோம், இந்த மெயின்டைன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ சேவ் பண்ணிட்டு அக்கௌண்ட் இன்ஃபோ லெட்ஜர் அதில் போய் கிரியேட் பண்ணேன். இப்போ என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மணிங்கிற நேம்ல கிரியேட் பண்றேன் நான். சன்ட்ரி டெப்டாஸ். ஸோ மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் எஸ் இது கிரியேட் பண்ணிக்கணும் நம்ம. இது ஃபர்ஸ்ட் நம்ம அவுட் ஸ்டாண்டிங் பார்த்தது எஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கிரெடிட் லிமிட். இதுல என்ன பண்றேன் அப்படின்னா 1 லேக் ரூபாய் நான் செட் பண்றேன். 1 லட்ச ரூபாய் என்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு என்ன முடியாது, டெப்ட் கொடுக்க முடியாது. கம்பெனி என்ன முடியாது அப்படின்னா இந்த டெப்டாஸ்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு செட் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் எந்த கிரியேட் பண்ணிட்டேன். திரும்ப அகைன் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு டிஸ்பிளே. ஸோ டெப்டாஸ்க்கு நான் என்ன பண்ணிருக்கேன், கிரெடிட் லிமிட்ல 1 லேக் நான் செட் பண்ணிருக்கேன் நான். ஸோ 1 லேக் ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் லிமிட்டா செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் F8 சேல்ஸ்ல ஒரு 2 கிரியேட் பண்றேன். ஸோ மணி இது நமக்கு வந்து டெஸ்பாச் நேம், குட்ஸ் டெஸ்பாச் பண்ற நேம், எல்லா நம்பரு, வெஹிக்கிள் நம்பர் எல்லாமே தெளிவா கேட்கும் உங்களுக்கு வந்து இதுல. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரிஜினலா நீங்க கம்பெனியில் என்டர் பண்றீங்க அப்படின்னா எல்லா டெஸ்பாச் நம்பரு எல்லாமே என்ன பண்ணணும், என்டாஸ்மெண்ட் டேட் எல்லாமே என்ன பண்ணி ஆகணும், தெளிவா என்டர் பண்ணி ஆகணும். ஸோ இங்க நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து இது நம்ம வந்து எஜுகேஷன் வெர்ஷனால பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஆன்லைன் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ட்ராக்கிங் பார்ப்பீங்க. ஸோ அந்த சிஸ்டம் கொண்டு இப்போ டேலியில கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண சரி, ஆன்லைன் சேல்ஸ் பண்ணா சரி, ட்ராக் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க்ல பார்த்துருப்பீங்க, பிரிங்ஸ் ஏன் ஒரு வெஹிக்கிள் சுத்திட்டே இருக்கு பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஏடிஎம்லயும் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணம் ஃபில்அப் பண்றது அவங்களோட வேலை. இட் இஸ் அன் பிரைவேட் கன்சர்ன், பிரைவேட் ஏஜென்சி. பப்ளிக் பேங்க்
பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் என்ன பண்றாங்க, கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஏடிஎம்லயும் கொண்டு போய் பணம் ஃபில் பண்றது அவங்களோட வேலை. பேங்க்ல வந்து அந்த வெஹிக்கிளுக்கு பணம் வந்துருச்சு, இப்போ ஒரு 2 crore கொடுக்குறாங்க, விருது டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா ஏடிஎம் ஃபில் பண்ணுங்க. ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் என்ன பண்றாங்கன்னா இந்த பிரிங்ஸ் ஏரியாங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 2 crore கொடுத்து இந்த ஒன் வீக் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஏடிஎம் எல்லா ஏடிஎம்லயும் பணம் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பேங்க்ல இருந்து அந்த கம்பெனிக்கு பணம் 2 crore வந்துருச்சு அப்படின்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து இந்த பிரைவேட் கன்சர்ன் அவங்க தான் ரெஸ்பான்ஸ், 2 crore அவங்க தான் ரெஸ்பான்ஸ். ஸோ எந்த ஒரு டிராபேக் ஆகக்கூடாது, எந்த ஒரு ஸ்டெப் நடந்தக்கூடாது. அந்த வெஹிக்கிள் என்ன பண்ணுவாங்க, சென்சார் கிரியேட் பண்ணிருப்பாங்க, வெஹிக்கிள் ஃபுல்லா சென்சார் தான் இருக்கும், அந்த வண்டி எங்க மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, அங்க வண்டியில ஓட்ட டிரைவருக்கு அந்த பேங்க் ஆஃபீஸர் இருப்பாங்களா, பேங்க் ஆஃபீஸர் இருப்பாங்க, பிளஸ் அந்த பிரைவேட் கம்பெனில இருக்கக்கூடிய ஏடிஎம்ல பணம் ஃபில்அப் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மொபைல் இருக்கும், எல்லா மொபைலும் அந்த மொபைல் யூஸ் பண்ண உண்டு, அவங்க பிரைவேட் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கம்பெனி ட்ராக்கிங் சென்சார் கிரியேட் பண்ணி இன்ஃபார்ம் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வெஹிக்கிள் எங்க மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, அமௌண்ட் எங்க ஃபில் பண்ணிட்டு இருக்கு, எந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, வெஹிக்கிள் எங்க போய்கிட்டு இருக்கு, வெஹிக்கிளும் அந்த போகக்கூடிய டிரைவர் அதுல கூட செக்யூரிட்டி எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்களா எல்லாமே செக் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ 10 மினிட்ஸ்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள போயிடணும். ஒரு ஏடிஎம்ல பணம் ஃபில்அப் பண்றதுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஆகும் அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு டைம் அவங்க என்ன பண்ணணும், பணம் டெபாசிட் பண்ணி வெளியே வந்திருக்கணும். ஸோ டைம் ஆக பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ராப்பரா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செக்யூரிட்டி கேமரா மூலமா, சிசிடிவி கேமரா மூலமா வாட்ச் பண்ணுவாங்க. பிளஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைம் லிமிட் மாறக்கூடாது, எல்லாம் பக்காவா சென்சார் மூலம் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எங்க மூவ்மெண்ட் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக் சென்சார்ல அவங்க போயிட்டு இருக்கும். ஸோ அதை ஃபுல்லா எதில் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் ஃபாலோ பண்ண டெஸ்ட் நம்பர், இல்லை இன்ட்ராட் நம்பர் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரிஜினல் டைல ஃபாலோ பண்ணுங்க, ட்ராக்கிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்க, உங்க கூட்ஸ் எங்க மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஷிப்பிங் வந்துருச்சா, பேக்கேஜிங் போயிருச்சா பாக்குறீங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க் ஏரியால என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. இந்த பிரிங்ஸ் ஏரியாங்கிறது மெயினா அதான். ஸோ இப்போ என்ன பார்க்கணும்னா கிரெடிட் லிமிட் பார்க்கறோம் நம்ம இதில். சார் என்ன செட் பண்றேன் அப்படின்னா ஒரு 1 lakh செட் பண்றேன். நான் கிரெடிட் லிமிட் அங்கே 1 lakh தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க அதே 1 lakh செட் பண்றேன் நான். நியூ ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம என்ட்ரு கொடுத்துட்டு 50 days கொடுத்துக்கிறேன். மட்டும் சும்மா செட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. சேல்ஸ் ஜஸ்ட் என்டர் அக்செப்ட் பண்ணிடும். ஏன்னா கிரெடிட் லிமிட் 1 lakh ஈக்குவல் ஆர் லெசன் ஆகி கொடுத்துருக்கேன். ஒன்னும் 1 லட்சத்துக்கு கீழே இருக்கலாம், நான் கரெக்டா 1 lakh கொடுக்கலாம். 1 lakh ரூபாய்க்கு மேல கொடுக்க முடியாது. அகைன் என்ன பண்றேன் அப்படின்னா சேம் செலக்ட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா 1 lakh 1 ரூபாய் கொடுக்குறேன். செட் பண்ணேன் அப்படின்னா நியூ ரெஃபரன்ஸ். எனக்கு என்ன செட் பண்ணாத அப்படின்னா எனக்கு வந்து 1 lakh 1 ரூபாய் எனக்கு வந்து செட் பண்ணாது. எனக்கு வந்து கிரெடிட் லிமிட்ல டிஃபால்ட்டா எனக்கு மெசேஜ் வந்துடும், கிரெடிட் லிமிட் யாரும் போட்டு காமிச்சிடும். 1 lakh தான் நீங்க செட் பண்ணிருக்கீங்க, இதை நீங்க என்ன முடியாது, நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, நீங்க வந்து 1 lakh மேல போதும் செட் பண்ண முடியாது அப்படின்னு காமிச்சிடும். இது பேசிக்கான கிரெடிட் லிமிட். இது நம்ம சேஞ்ச் பண்ணா என்ன பண்ணிக்கலாம், திரும்ப அகைன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எல்லாம் பண்ணணும் அப்படின்னா சேம் அக்கௌண்ட் இப்போ லெட்ஜர் கிரியேட் பண்றதுல போறீங்க, அதுல ஆல்டரேஷன்ல போய் கிரெடிட் லிமிட் செட் பண்ணிக்கிறீங்க. கிரெடிட் லிமிட் கொடுக்கவே இல்லை, கிரெடிட் லிமிட்டே கிடையாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நீங்க 0 ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். கிரெடிட் லிமிட்டே கொடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் எம்டி கிரியேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். கிரெடிட் லிமிட் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்ட்ராஸ்ல போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுதான் கிரெடிட் லிமிட்டுக்குள்ள பேசிக் என்ட்ரிக்குள்ள. டவுட் இருக்கா? வெங்கடேஷ்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஃபர்ஸ்ட் இன்டாக்ட் பண்ணிருக்கீங்க 2 days அப்புறம். இந்த லைவ் இன்டாக்ட் இருந்தால் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி டீச் பண்ணுறேன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா, கொஞ்சம் எனக்கு நெக்ஸ்ட் ஃப்ளோவாக கன்டினியூ பண்ணுறது. ஹலோ சொல்லுங்க சார். நேற்றுக்கு மாதிரி கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லை சார் இன்னைக்கு. அதான் நேற்று கொஞ்சம் இந்த கேமரா ஆஃப் பண்ண சண்டே வேறல உங்களுக்கு ஃபுல்லாமே எல்லா பக்கமும் நெட் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதனால கொஞ்சம் ட்ராபேக் வந்துருக்கும். கொஞ்சம் பரவாயில்ல. சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனி அதர் டவுட்? டவுட் இருக்கா? இந்த 2 கான்செப்ட்ல டவுட் இருக்கா? சிம்பிள் கான்செப்ட் தான், உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னாலும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேட்கணும், கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ண மாதிரி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் மல்டி கரன்சி ஆப்ஷன் போலாமா? ஸ்டூடெண்ட் சைட் போலாம் சார். ஓகே. தேங்க்யூ. ஸோ இப்போ பேசிக் 2 பார்த்துருப்போம். நம்ம அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் பார்த்துருப்போம், கிரெடிட் லிமிட் பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்டி கரன்சி கிரியேஷன் பார்க்க போறோம். மல்டி கரன்சி மெயினா வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டைம்ல மெயினா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் கரன்சி டாலர்ல வந்து இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். ஜஸ்ட்
I set option, save F11 accounting features, allow multi-currency. Just அது மட்டும் எஸ் கொடுத்தா போதும். எஸ். ஸோ இந்த நமக்கு தேவையில்லை. ஸோ என்ன பண்ணி நான் வந்து நோ கொடுத்துறேன். வேற என்ன எனக்கு தேவையில்லை, நோ கொடுத்துறேன். நான் வந்து பட்ஜெட் கண்ட்ரோல் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ நோ கொடுத்துறேன், டிவைட் பண்ணிடுறேன் நான். கண்ட்ரோல் பிளஸ் ஏ. மல்டி கரன்சி மட்டும் எஸ் கொடுத்துருக்கேன் நான். ஸோ கொடுத்துறேன். இதுல இன்னொன்று அக்கௌண்ட் பிக்சர்ல பாருங்க, மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் கன்சன், நான் ட்ரேடிங் கன்சன் சொன்னேன்ல, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இன்வென்ட்ரி எதுவுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நெக்ஸ்ட் பாருங்க, இன்டிகிரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி. உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்க, ஸ்டாக் மெயின்டைன் பண்றீங்க, நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஓகே. ஏன்னா நான் ஃபினான்ஸ் மட்டும் தான் பண்றேன், ஸ்டாக் எதுவும் மெயின்டைன் பண்ணல, பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு தேவை. இதுக்கு முன்னாடி எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட் இன்வென்ட்ரிங்கிற பேரும் கீழே இன்வென்ட்ரி பிக்சர் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது, லாக் ஆகும். பார்த்து தெரியும் உங்களுக்கு வந்து. திரும்ப செக் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நோன் இருக்கு. இப்ப இன்வென்ட்ரி ஸ்டாக்கும் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இன்வென்ட்ரி பிக்சர் வரும். F2 ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இன்வென்ட்ரி ஸ்டாக் மெயின்டைன் பண்றது, குடோன் கிரியேட் பண்றது, பேட்ச் வைஸ் டீடைல்ஸ், பில் ஆஃப் மெட்டீரியல், பிரைஸ் லிஸ்ட், டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துக்கலாம். இல்ல நான் கம்மியில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா F1 ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்ட் பிக்சர்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன், பினான்ஸ் மட்டும் பிசினஸ் பண்றேன், எனக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்றதுமே எனக்கு கிடையாது அப்படின்னா நீங்க மெயின்டைன்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி என்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இன்வென்ட்ரி ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது. அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், ஸ்டேஷனரி அண்ட் டேக்ஸ் ஃபீச்சர் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கும். இன்வென்ட்ரி சம்பந்தப்பட்ட எதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணாது, ஓப்பன் ஆக விசிபிள் ஆகாது. ஸோ நான் அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். மல்டி கரன்சி என்ன பண்ணிக்கிறேன், எஸ் கொடுத்துக்கிறேன். பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் ஏ. ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரன்சி கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னென்ன கரன்சி இருக்கு நம்ம அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கரன்சி கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சதுதான், 1-2 கீபோர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீ ஒர்க் ஆகும். இப்போ பவுண்ட் சிம்பிள் நீங்க போனீங்க, பவுண்டு ஆர்வா, ஜப்பான்னா என்ன சொல்லுவாங்கன்னா யான்னு சொல்லுவாங்க, யூரோனா யூரோன்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் யூனியன் இருக்கும்போது அவங்க எனக்கு யூரோன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டாலர் சிம்பிள் வர, ஒவ்வொரு கரன்சி சிம்பிள் வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் கீ இருக்கு. நமக்கு டிஃபால்ட்டா கம்பெனி கிரியேட் பண்ணி இந்தியான்னு கொடுத்துருக்கேன். ஸோ ருபீஸ் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இப்போ டாலர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா Shift +4 நமக்கு ஆட்டோமேட்டிக் டாலர் சிம்பிள் வந்துடும். இது டாலர் சிம்பிளுக்கு டிஃபால்ட்டா சிஸ்டம்ல கீபோர்டு இருக்கு. 1 சிஸ்டம்ல அக்செப்ட் பண்ணோம். Alt+156 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா பவுண்ட் சிம்பிள் வரும். பிரிட்டிஷ் கம்பெனி, பிரிட்டிஷ் இருப்பாங்களா, பிரிட்டிஷ்குள்ள பவுண்ட் சிம்பிள் வரும், லண்டனுக்குள்ள யூகேக்குள்ள பவுண்ட் சிம்பிள் வரும். ஸோ அந்த சிம்பிள் வரணும் அப்படின்னா Alt+156. ஸோ இந்த மாதிரி இன்னும் 4-5 கரன்சிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்படின்னா டிஃபால்ட்டா அதுவே மாறி சேஞ்ச் ஆகிக்கும். நம்ம கரன்சி ஆர்டிஐ பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் மாதிரி ஷேர் மார்க்கெட் அப்டேட் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம், நம்ம டெலிகிராம் பார்த்துக்கலாம், நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கரன்சி இன்க்ளூட் பண்ணோட கரன்சி சர்வ் என்ன பண்ணிக்கலாம், நெட் மூலமா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா மாறிட்டே இருக்கும். இல்ல அப்ப நம்மளும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நான் டாலர் மட்டும் சிம்பிள் கிரியேட் பண்ணி காட்டுறேன். அக்கௌண்ட் இன்ஃபோ இதுல கீழே பாருங்க, லெட்ஜர் கீழே கரன்சிஸ் இருக்கும். கரன்சி எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ கரன்சி கிரியேட் பண்றீங்க. கரன்சில பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா டிஸ்பிளே பாருங்க, டிஃபால்ட்டா நமக்கு என்ன இருக்கும், இந்தியன் ரூபி. கம்பெனி கிரியேட் பண்ணி இந்தியான்னு கொடுத்தேன். இந்தியன் ரூபிக்குள்ள டீடைல்ஸ் ஃபுல்லா தெளிவா இருக்கும். அதுல கம்பெனி கிரியேட் பண்ணல பாத்துருப்பீங்களா, பேஸ் கரன்சி சிம்பிள் இருக்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா இருக்கும் நமக்கு வந்து. ஸோ இந்தியன் ரூபி, இந்தியன் ரூபாய்ஸ், பைசன் கொடுத்துருப்பாங்க, டெசிமல் பிளேஸ் நார்மலா கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்றேன்னா டாலர் கிரியேட் பண்றேன். கரன்சில போய் கிரியேட் பண்ணோடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் கேட்கும். Shift+4 போற மாதிரி டாலர் சிம்பிள் வந்துடும். ஸோ என்னோட சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா Alt+156 அந்த பவுண்ட் சிம்பிள் வரல, டாலர் சிம்பிள் அக்செப்ட் பண்ணுது. 1-2 லேப்டாப் போட்டு கீபோர்டு சிஸ்டமோட பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீ வந்து மாறும். ஸோ இதுக்கு மட்டும் வேற எந்த ஷார்ட்கட் கீ மாறாது. இந்த கரன்சி கிரியேட் பண்றதுக்கு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ டாலர் சிம்பிள் கிரியேட் பண்ணிடுறேன். US டாலர் கொடுத்துறேன். US டாலர் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் 2.72 தான் வரணும். அமௌண்ட் அண்ட் மில்லியன்ஸ் உங்களுக்கு அமௌண்ட் ஷோ ஆகுமா, தேவையில்லை. வந்து பிசினஸ் காமிக்கலாம், நம்ம தேவையில்லை. இஸ் சிம்பிள் சஃபிக்ஸ்ட் டு அமௌண்ட். அமௌண்ட்டுக்கு மாதிரி சிம்பிள் வரணுமா உங்களுக்கு, வரணும் எஸ் கொடுத்துக்கோங்க, தேவையில்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. புட் ஸ்பேஸ் பிட்வீன் அமௌண்ட் அண்ட் சிம்பிள். சிம்பிளுக்கு அமௌண்ட்டுக்கு ஸ்பேஸ் வரணுமா, எஸ் ஸ்பேஸ் கொடுத்துறேன். சிம்பிள் ஆஃப் வேர்ட் ரெப்ரசென்டிங் அமௌண்ட் ஆஃப் த டெசிமல். டெசிமலுக்கு அவங்க டாலர்ல என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் டாலர் என்ன சொல்லுவாங்கன்னா டெசிமலுக்கு சென்ட்னு சொல்லுவாங்க. பவுண்ட், ஸ்டெர்லிங், யூகேனட் ஸ்டெர்லிங் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க பேருக்கு நம்ம பைசன்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம பைசான்னு சொல்லுவாங்க, அவங்க சென்ட்னு சொல்றாங்க பேர் வந்து. ஓகே என்று கொடுத்தாங்க. டெசிமல் பிளேசஸ் ஃபார் அமௌண்ட் இன் பேட்ச் 2 டெசிமல் பிளேஸ் மட்டும் வந்தா போதும். ஸோ என்டர் கொடுத்துறேன். சிம்பிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து கரன்சி சிம்பிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். நான் இப்போ கரன்சி சிம்பிள் தான் கிரியேட் பண்ணிருக்கேன், டாலர்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ டாலர் கிரியேட் பண்ணி என்ன பண்ண வந்து என்டர் பண்ணிருக்கேன் நான். இப்போ இந்த டாலருக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ரேட் கிரியேட் பண்ண போறேன். என்ன ரேட் இருக்கு அப்படின்னு கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதில் பாருங்க கரன்சியில போனீங்கன்னா ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்.
ஸோ இதில் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா டாலருக்கு ரேட் கிரியேட் பண்ணும். ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ண டாலர்லாம் வந்துடும். இந்தியன் ரூபாயில காமிக்காது. ஸோ இந்தியன் ரூபாய் நார்மலாக நம்ம கண்ட்ரியோட ரேட் நமக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ டாலருக்கு மட்டும் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்றோம். இதுல இந்த ஸ்டாண்டர்ட் ரேட்னு இருக்கும். ஸ்டாண்டர்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ரேட். இது வந்து க்ளோசிங் ரேட் நம்ம சொல்லுவோம். கால்குலேட்டட் ஃபார் அன்செட்டில் பில், அன்செட்டில்மெண்ட் ஆஃப் பில் இருக்கும்ல, அதுக்காக கால்குலேட் பண்ணுவாங்க. மந்த் எண்ட்ல இயர் எண்ட்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரேட்ல இந்த இயர் முடிஞ்சிருக்கு, அப்ப அந்த ரேட்ல என்ன பண்ணிக்கலாம், டாலர் ரேட் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. செல்லிங் ரேட் அப்படின்னா சேல்ஸ் வவுச்சர்ல ஓப்பன் ஆகும். செல்லிங் ரேட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸும் ரிசிப்ட் வவுச்சர்ல இந்த டாலர் ரேட் மாறும். இப்ப இங்க என்ன பண்ணிக்கிறோம், 40 ரூபீஸ் டாலர் கொடுத்துருக்கேன். ஒரு டாலர் வந்து 40 ரூபீஸ். எது இந்தியன் ரூபாய்க்கு 45 ரூபா, இந்தியன் ரூபாய்க்கு 45 ரூபா டாலர் ரேட். அப்படி என்ன பண்றேன், செல்லிங்ல கிரியேட் பண்றேன். சேல்ஸ் ரேட்ல நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது எதுல வரும் அப்படின்னா ரிசிப்ட்லயும் சேல்ஸ்லயும் வரும். சேல்ஸ் வவுச்சர்லயும் ரிசிப்ட் வவுச்சர்லயும் நீங்க இந்த கிரியேட் பண்ணா 45 ரூபீஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அங்க விசிபிள் ஆகும். இப்ப நான் பையிங் ரேட்ல கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா பையிங் ரேட் உள்ள எங்க வரும் அப்படின்னா பர்ச்சேஸ் வவுச்சர்லயும் பேமெண்ட் வவுச்சர்லயும் ஓப்பன் ஆகும். இது எங்க மாறும் அப்படின்னா பர்ச்சேஸ் வவுச்சர்லயும் பேமெண்ட் வவுச்சர்லயும் எங்க மாறும் அப்படின்னா இந்த ரேட் மாறும். இப்போ பர்ச்சேஸ் என்ன பண்றேன் அப்படின்னா 40 ரூபீஸ் நான் கிரியேட் பண்றேன். எக்ஸாம்பிள் கிரியேட் பண்றேன். பர்ச்சேஸ் வவுச்சர் பண்ணேன் அப்படின்னா நான் 40 ரூபீஸ் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், டாலர் ரேட் வந்து இன்னைக்கு மதிப்புல இந்தியன் ரூபாய்க்கு டாலர் ரேட் இருக்கும்போது என்னதுன்னா 40 ரூபா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, எந்த ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணாலும் சரி டாலர் ரேட்டு குறையும் போது என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் ஆகும்போது சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு $10 இருக்கு, யூஎஸ் டாலர் $10 இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ரேட் அதோட ரேட் வந்து 50 ரூபீஸ். $10 இருக்கு. அப்ப எனக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும், எனக்கு வந்து 500 ரூபீஸ் கிடைக்கும். சரிங்களா? இதே என்ன பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு டாலர் ரேட் வந்து நான் ஒரு $10 வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு டாலர் ரேட் வந்து 45 ரூபீஸ் இருக்கு. 45 ரூபீஸ் இருக்கு. நாளைக்கு நான் 15 மாறும். இன்னைக்கு 45 இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் கரன்சி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா 450 எனக்கு வரும். 450 ரூபா எனக்கு வரும். அதுக்கு மேலே எனக்கு வரும். ஏன்னா எனக்கு என்ன ரெடியூஸ் ஆயிருக்குன்னா 5 ரூபீஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப எனக்கு லாஸ் தான். இந்த கோல்டு ரேட் மாதிரி தான். கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம், ப்ராடக்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம சேல்ஸ் பண்றோம். ரேட்டு குறையும் போது ப்ராடக்ட் வாங்குறோம். நம்ம இந்த மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட் கூட இருக்கு, வாங்க வேண்டாம், ரேட்டு குறையும் போது நம்ம வாங்கிக்கிறோம். லேண்டு வாங்குற மாதிரி தான். அதே மாதிரி என்ன பண்றாங்க, இங்க செட் பண்றாங்க செல்லிங் ரேட் வந்து எப்ப இருக்கணும் நம்ம சேல்ஸ் பண்ணணும், எப்ப ரேட்டுக்கு டாலர் ரேட் வந்து நம்ம ரெடியூஸ் ஆகும்போது வேர்ல்டு மார்க்கெட்ல டாலர் ரேட் ரெடியூஸ் ஆகும்போது என்ன பண்ணுங்க, ஒரு இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஃபில் பண்றாங்க. அதுதான் பர்ச்சேஸ் வவுச்சரையும் பேமெண்ட் வவுச்சரையும் லிங்க் பண்றதுக்கு பையிங் ரேட், செல்லிங் வவுச்சரையும் சேல்ஸ் வவுச்சரையும் ரெசிப்ட் வவுச்சரையும் இன்க்ளூட் பண்றதுக்கு செல்லிங் ரேட்ல ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், டாலர் ரேட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு என்ட்ரி மட்டும் கிரியேட் பண்றேன். சேம் அக்கௌண்ட் இருக்கும், லெட்ஜர் அல்டர்ல போய் மணின்னு இருக்காங்க, அதுக்கு என்ன பண்றேன், சேஞ்ச் பண்றேன். கரன்சி லெட்ஜர் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக் கரன்சி லெட்ஜர் எனக்கு என்னன்னு இருக்கு, எனக்கு வந்து டிஃபால்ட்டா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்தியன் ரூபீஸ் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா இருக்கு. நான் சேஞ்ச் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா என்ன இருக்கு, இந்தியன் ரூபீஸ் இருக்கு. ஸோ மல்டி கரன்சி நான் கிரியேட் பண்ணிருக்கேன். டிஃபால்ட்டா இந்தியன் ரூபீஸ் இருக்கு. இதை நான் சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணவும் தேவையில்லை. டிஃபால்ட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிட் பண்ணிக்கலாம். இது எங்க மாறும் அப்படின்னா ரேட் கிரியேட் பண்ணல, இது எங்க மாறும் அப்படின்னா அக்கௌண்ட் வச்சல எஃப்8 சேல்ஸ்ல என்ட்ரி போறேன். சேல்ஸ்க்கு என்ன பண்ணேன், 45 ரூபீஸ் கிரியேட் பண்ணேன். பர்ச்சேஸுக்கு 40 ரூபீஸ் கிரியேட் பண்ணேன். இப்போ என்ட்ரி கொடுக்குறேன். சேல்ஸ் வச்சுல எந்த என்ட்ரி போட்டாலும் சரி அது மாதிரி டாலர் சிம்பிளுக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்றேன், மணிகள் சேல்ஸ் பண்றேன். இப்போ என்ன பண்றேன், டாலர் கிரியேட் பண்ணி டாலர் சிம்பிள் டைப் ஆகும். நல்லா நான் வச்சுக்கோங்க, டாலர் சிம்பிள் டைப் பண்ணா மட்டும் தான் மாறும். 45 ரூபீஸ் கொடுத்துருக்கேன், 100 கிரியேட் பண்றேன். இப்போ 100 × 45 அது மாதிரி டிஃபால்ட் அதே மாறும். $100 இருக்கு. நம்ம ரேட் ஆஃப் இந்தியன் ரூபாய்க்கு டாலர் ரேட் 45 ரூபீஸ், 4500 டிஃபால்ட்டா மாறிடும். புரியுதா? அதாவது டாலர் ரேட் வந்து 45 ரூபீஸ் இருக்கு, $100 கொண்டு வரேன். நான் $100 மதிப்புல ப்ராடக்ட் என்ன பண்றேன், கடைசி சேல்ஸ் பண்றேன் நான். ஸோ 4500 ரூபீஸ் நான் சேல்ஸ்ல கிரியேட் பண்ண 45 ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இங்க நம்ம சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல டாலர் ரேட் இப்போ மாறி இருக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், 55 மாத்துறீங்க நீங்க, ஆட்டோமேட்டிக்கா நேரம் 5 சேஞ்ச் ஆகும். இங்கேயும் சேஞ்ச் பண்ணாலும் சரி நம்ம டிஃபால்ட்டா நம்ம என்ன பண்றோம், ப்ரீ டிஃபரெண்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் கிரியேட் பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னா ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் டிஃபால்ட்டா செல்லிங் ரேட்ல ஃபிக்ஸ் பண்றோம், பையிங் ரேட்னு என்ன பண்றோம், டாலர் ரேட் கிரியேட் பண்றோம். நம்ம இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அல்டர்னேட்டிவ்லியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சடனா சேஞ்ச் பண்ணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல சேஞ்ச் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாலர் சிம்பிள் கொடுக்காம என்ன பண்றேன், டாலர் சிம்பிள் கொடுக்காம என்டர் பண்றேன் அப்படின்னா பாருங்க, ஜஸ்ட் என்டர் 5000 ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணுவோம் 5000 சேஞ்ச் ஆகும். ஏன்னா நான் டாலர் சிம்பிள் கொடுக்கல எனக்கு. ஸோ ஒரு அமௌண்ட் என்டர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டாலர் சிம்பிள் கொடுத்து நீங்க என்டர் பண்ணீங்க, அந்த கரன்சியோட சிம்பிள் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா மாறிட்டாங்க, அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகுது அப்படின்னா 100 × 45 ரூபீஸ் இந்தியன் ரேட் ஆஃப் இன்ஜில்
$100 வாங்குனீங்க அப்படின்னா 4000 ரூபாய் நீங்க என்ன பண்ணுவோம், இந்தியன் கரன்சி ரூபிக்கு நீங்க என்ன பண்ணணும், பே பண்ணணும். ஸோ நீங்க ரிசீவ் பண்றீங்க சேல்ஸ்னால 4500 rupees. திரும்ப சேல்ஸ்க்கு அமௌண்ட் கொடுக்குறீங்க, என்டர். இதே நீங்க பர்ச்சேஸ்ல போடுங்க, ஏப்னே பர்ச்சேஸ்ல போட்டு பாருங்க. சேம் ஏப்னே பர்ச்சேஸ்ல ஏபிசி சென்டர் கிரெடிட்டாஸ் என்ன பண்றேன் அப்படின்னா டாலர் சிம்பிள் டைப் பண்ணி என்ன பண்றேன், என்டர் பண்றேன். டாலர் சிம்பிள் பையிங் ரேட்டுக்கு நான் 40 rupees கொடுத்தேன். இப்போ 100 என்டர் பண்றேன், 4000 சேஞ்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. 100 into 40 4000. டிஃபால்ட்டா நம்ம கால்குலேட் அவசியம் கிடையாது, டிஃபால்ட்டா கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ என்ன பண்றேன், நான் வந்து டாலர் ரேட் என்ன கிரியேட் பண்றேன் அப்படின்னா 43.44 இருக்கு கிரியேட் பண்றேன். அப்ப 4344 ரூபா. இது நம்ம கால்குலேட் பண்ணுற அவசியம் கிடையாது, டிஃபால்ட்டா அது என்ன பண்ணிடும், நம்ம அங்க பையிங் ரேட் செல்லிங் ரேட்ல பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டா அங்க ரேட் ஆஃப் சேஞ்சில் ஆட்டோமேட்டிக்கா இங்க மாறிக்கிறோம். அதர்வைஸ் நம்ம இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க நீங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் கிரியேட் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் டாலர் மட்டும் என்ன பண்ணிருக்கீங்க, கரன்சில போய் ரேட் ஆஃப் சேஞ்சில் என்ன பண்றீங்க, டாலர் சிம்பிள் கரன்சி மட்டும் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ரேட் ஆஃப் சேஞ்சில் இங்க எதுவுமே கொடுக்கலாம்னு உரி பண்ண தேவையில்லை. இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி போடும்போது ஜஸ்ட் ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இதுதான் மல்டி கரன்சிக்கான ஆப்ஷன். ஜஸ்ட் என்டர் கொடுத்துறோம்னா பர்ச்சேஸ்க்கு அதே மாதிரி தான் ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இது மல்டி கரன்சிக்குள்ள நார்மலா உள்ள மல்டி கரன்சிக்கு ஒரு டாலர் சிம்பிள் கிரியேட் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், சிம்பிளா பார்த்துருக்கோம். நம்ம இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிப்போர்ட்ல பார்க்கணும். ரிப்போர்ட்ல வந்து என்ன பண்ணணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ரிப்போர்ட்ல பார்க்கணும், டிஸ்பிளே போறேன். டே புக்ல சாரி அக்கௌண்ட்ஸ் புக்ல கேஷ் அண்ட் பேங்க் புக் இருக்கு, அதில் போய் பார்க்குறேன் நான். ஸோ அதில் போய் என்ன பண்றேன் அப்படின்னா லெஜர் வைஸா பார்க்குறேன் நான். ஸோ இதில் ஏபிசிக்கு லாஸ்ட் என்ன பண்ணிக்க, நான் வந்து சேல்ஸ் பண்ணது, பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன இருக்கு, டிஃபால்ட்டாக எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் கேஷ் எவ்வளோ ரிசீவ் பண்ணிருக்கோம், நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்க ஓப்பன் ஆகும். இதில் போய் நம்ம என்ன பண்ணோம், F12 ப்ரெஸ் பண்ணோம், கான்ஃபிகரேஷன் F12 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் ஆல் வவுச்சர்ஸ் கொடுத்துறேன். இதில் எனக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து எனக்கு எந்தெந்த வவுச்சருக்கு வந்து ஃபாரின் வந்திருக்கு எனக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த மட்டும் பார்க்க நீங்க பண்ணிக்கலாம், இது ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இந்த கேஷ் பேங்க்ல வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா கேஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு எல்லா வவுச்சரும் எனக்கு வரணும், அதுல இருந்து ஷோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீடைல்ஸ் ஆல்சோ அதுவும் எனக்கு சேர்ந்து வரணும், இது கெஸ்ட் கொடுங்க. இது கெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் வவுச்சர் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும். ஓப்பன் இருக்கா? ஸோ ஏபிசியோட அக்கௌண்ட்ல பார்த்துருக்கேன் நான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அங்கே ஓப்பன் ஆகும். அது பண்ண தேவையில்ல, டிஃபால்ட்டாக அந்த F2ல அதாவது ஏபிசியோட அக்கௌண்ட் லெஜர் ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்பிளேல அக்கௌண்ட் புக்ல லெஜர்ல போயிட்டு ஏபிசியோட அக்கௌண்ட் எடுத்து F2ல ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக காமிக்கும். ஃபாரின் டீடைல்ஸ் ஆல்சோ இதுக்கு நோ கொடுத்து நான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இதை கொடுத்தா போதும். அந்த என்ட்ரி மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது ஒன்று மட்டும் தான் இந்த ஃபாரின் டீடைல்ஸ் எனக்கு என்ட்ரி இருக்கு அப்படிங்க ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக அங்கே வந்துருக்கும். இதாக்கலாம் அது மட்டும் அந்த ஒரு என்ட்ரி மட்டும் இருக்கா, மித்த என்ட்ரில இருக்காது. திரும்ப சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், திரும்ப அகைன் F12 எனக்கு எல்லா என்ட்ரி வரணும், அதுல ஃபாரின் டிரான்சாக்ஷன் உள்ள என்ட்ரியும் சேர்ந்து வரணும் அப்படின்னா இதுக்கு நோ கொடுத்துட்டு மேலே உள்ள ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அந்த ஒரு என்ட்ரி மட்டும் தான் என்ன இருக்குன்னா ஃபாரின் டிரான்சாக்ஷன் பண்ண என்ட்ரி இருக்கு. இதை மல்டி கரன்சிக்குள்ள ஆப்பரேஷன். பர்ச்சேஸ்க்கு இதே மாதிரி தான், சேல்ஸ்க்கு இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா ஒன்னே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் கரன்சிக்கு என்ன பண்றீங்க, F11 போறீங்க. அலோ மல்டி அக்கௌண்ட் இப்போ கம்பெனி பிக்சர்ல போயிட்டு அக்கௌண்டிங் பிக்சர்ஸ் அதில் என்ன பண்றோம் அப்படின்னா அலோ மல்டி கரன்சி எஸ் கொடுத்துறீங்க. எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எதுல போனோம் அப்படின்னா அக்கௌண்ட் இன்ஃபோ போறோம்னா அக்கௌண்ட் இன்ஃபோல லெஜர் கீழே கரன்சிஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் கரன்சி நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். நான் என்ன கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா டாலர் சிம்பிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ டாலர் கிரியேட் டிஸ்பிளே பண்ண அந்த மாதிரி வரும். கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா
கிரியேட் பண்ணும்போது சிம்பிளா கிரியேட் பண்ற ஃபார்மெட் வரும். இதுல போய் நம்ம என்ன பண்ணணும், டிடிஎஸ் கிரியேட் பண்ணி டாலர் சிம்பிள் கிரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு நீங்க இங்க ரேட் ஆஃப் பேஜ் கிரியேட் பண்ணாலும் சரி, டாலர் கிரியேட் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் சேல்ஸ்குள்ள கிரியேட் பண்ணாலும் சரி, ஆர் அதர்வைஸ் நீங்க நான் லாஸ்டா வவுச்சர் என்ன செஞ்சிருக்கேன் 43.44 சேஞ்ச் பண்ண பாத்தீங்களா, அது போல எனக்கு டிஸ்பிளே எனக்கு வந்து ஒவ்வொரு டேட்லயும் கரன்சி என்ன மாறி இருக்கு அப்படிங்கிற டிஸ்பிளே ஆகும். எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்கு எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து சேஞ்ச் பண்ணது நான் டிஸ்பிளே பண்ணது வவுச்சர் என்ட்ரி பண்ணும்போது என்ன எவ்வளவு ரேட் ஆஃப் மாத்திருக்கேன் நான், அது போல டிஸ்பிளே எனக்கு வந்து நீங்க ரேட் கிரியேட் பண்ணாலும் சரி, ஆர் அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணணும், அக்கௌண்டிங் வவுச்சர்ல என்ட்ரி பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், டாலர் சிம்பிள் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரேட் ஆஃப் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சேஞ்ச் பண்றேன், இங்க நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சரி. பேமெண்ட் வவுச்சர்னா பர்ச்சேஸ் பேமெண்ட் வச்சிருக்கோம், பையிங் ரேட்டு, சேல்ஸுக்கும் ரிசிப்ட் வச்சிருக்கோம், செல்லிங் ரேட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இதுதான் பேசிக்கா உள்ளது. மல்டி கரன்சி இவ்வளவுதான். நமக்கு வேற பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணும்போது ஸ்டாக் மெயின்டைன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், கரன்சி அங்கே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 3 கான்செப்ட் பார்த்திருக்கோம். நம்ம மல்டி கரன்சி பார்த்திருக்கோம், கிரெடிட் லிமிட் செக் பண்றத பார்த்திருக்கோம், நம்ம அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்ல பில்ஸ் பேயபிளும் பில்ஸ் ரிசீவபிளும் பார்த்திருக்கோம். நம்ம